இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றம் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளியை எங்களது தோன்ற பண்ணும் பொருட்டாக அதை எங்கள் இருதயங்களே பிரகாசிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் என்று இங்கே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே கொண்டு வருகிறார். இது இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்பது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை அவர் கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனாலே சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான தந்திரமான காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று அவர் கொண்டு வந்து எங்களுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. அது ஒருவனுக்கு மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவனுக்கே மறைபொருளாக இருக்கிறது என்று கொண்டு வந்து 6ஆம் வசனத்திலே இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் தம்முடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளி, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்களுடைய இருதயங்களே அதை பிரகாசிக்க செய்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிருக்கிறது அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம் என்று கொண்டு வருகிறார். அவருடைய பொக்கிஷம் என்பது அவருடைய அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். அது நம்மை வெட்கப்படுத்தாது என்பது அன்பு. இந்த அன்பு தான் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம் அழிவுக்குரியது. ஆனால் இந்த அழிவுக்குரிய மண்பாண்டம் அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் சாவுக்குரியது. இந்த சாவுக்குரிய ஜீவன் சாகாமை அடைந்து கொள்ள வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே கொண்டு வருகிறார். சாவுக்குரியதாகிய இது சாகாமையும் அழிவுக்குரிய இது அழியாமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பொக்கிஷம் நம்முடைய மண்பாண்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொண்டு வர இந்த மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று கொண்டு வந்து நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைய மாட்டோம், துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளினாலும் சாக மாட்டோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம், கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் பலன் செய்கிறது என்று அதை கொண்டு வந்து முடிக்கிறார். 7, 8, 9 வசனங்களே தொடர்ச்சியாக இதை கொண்டு வருகிறார். நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாத ஒரு அனுபவத்தையும், கலக்கம் அடைந்து மனமுறிவடையாத ஒரு அனுபவத்தையும், துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படாத ஒரு தைரியத்தையும், கீழே தள்ளினாலும் சாக மாட்டோம் என்ற ஒரு வல்லமையையும் இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவாக இருக்கிறது. அவருடைய முகத்தில் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த இருள் எங்க வந்ததுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த இருள் எங்க வந்தது என்றால் அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருளால் சூழப்பட்டதாகவும் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். முழுவதும் இருள் சூழ்ந்து இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முழுவதும் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தையா தேவன் சிருஷ்டித்தார் என்றால் யோபு 38:7 நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்த, வான சேனைகள் அங்கே துதித்து எழும்பினதே என்று அவர் கொண்டு வருகிறார். அப்போ பூமியிலே மனிதனை கொண்டு வருவதற்கு முன்பாக பூமி அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த அஸ்திவாரத்தில் தான் இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பூமி எந்த அஸ்திவாரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வார்த்தை கிறிஸ்து. நம்ம யார் உண்டாக்கினார் என்றால் நம்மை பிதாவாகி தேவன் உண்டாக்கினார் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மை கிறிஸ்து இயேசுதான் சிருஷ்டித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் 3 தன்மைகளிலே கிரியை நடப்பிக்கும் பொழுது குமாரனாகிய தேவன் தான் சிருஷ்டிகர்த்தர் என்ற இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று கொலோசியர் 1:16 அங்கே காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், கர்த்தத்துவம் உடையவைகள், அதிகாரம் உள்ளவைகள் என்று அங்கே தூதர்களுடைய பட்டியலை கொண்டு வந்து அதுக்கு பின்பாக சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அவரை கொண்டும் அவருக்கு என்றும் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் முதலாவது வெளிப்பட்டது என்பது வார்த்தை தான் வெளிப்பட்டது இல்லையா? அவர் வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார்.
நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 9 தூண்களை சித்திரம் தீர்த்தது என்பது, ஞானம் என்பது கிறிஸ்துதான் ஞானத்தின் வெளிப்பாடு, கிறிஸ்துதான் ஞானத்தின் மூலப்பொருள், கிறிஸ்துதான் ஞானத்தின் வெளிப்பாடு என்பது வார்த்தை, கிறிஸ்துதான் ஞானம் என்பது மூலப்பொருள் என்பது கிருபை. கிருபையினால் தான் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த கிருபை வார்த்தையாகவும் மாம்சமாகவும் நமக்காக வெளிப்பட்டது என்பது கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை தான் பவுல் அப்போஸ்தலன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பது அவருடைய எழுத்தின்படியான அவருடைய அறிவு சம்பந்தமான சகலத்தையும் அவர் நஷ்டம் என்று. இந்த பூமியை சிருஷ்டித்த முதலாவது தேவன் தேவ தூதர்களை தன்னுடைய பணிவிடைக்காரர்களாக வைத்திருந்தார் என்ற இடத்தில் தான் தோட்டம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. தோட்டம் எங்க நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது? தோட்டத்தை நீங்கள் பார்த்தால் அது பூமியில் இருந்தால் போலும் எழுதப்பட்டிருக்கும், பூமியில் இல்லாதது போலும் எழுதப்பட்டிருக்கும். பூமியின் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவர் கொண்டு வந்து தோட்டத்தை அவனை சிருஷ்டித்து தோட்டத்துக்குள்ளே வைத்தார். தோட்டத்தில் அவன் விழுந்த உடனே தோட்டத்திலிருந்து அவனை வெளியாக்கி அவன் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு அனுப்பினாலும் தோட்டம் எங்க இருக்கு? கேட்டிருக்கு இல்லையா? அப்படி தேவனுடைய வார்த்தைகள் பூமியோடும் இல்லாதபடிக்கு, அது பூமிக்கு உட்பட்டதாகவும் இல்லாதபடிக்கு தான் எழுதப்பட்டது. பூமியோடும் பூமிக்கு உட்பட்டதுமாக நாம் சகலத்தையும் கருதிவிட முடியாது என்ற இடத்துல இருக்கிறது. தேவ தூதர்களை அவர் சிருஷ்டித்து தோட்டத்திலே வைத்திருந்தார், அவர்கள் பணிவிடைக்காரர்களாக இருந்தார்கள் என்பதை எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். நீ தேவனுடைய தோட்டத்தில் இருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டாய் என்று. அது எழுத்தின்படியான ராஜாவுக்கு எழுதப்படவில்லை, அந்த ராஜாவின் மேல் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அதிகாரத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ராஜ்யம் ஆளப்படுகிறது என்றால் அந்த ராஜ்யத்தின் மேல் ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கிறது என்றால் அந்த வல்லமைக்கு மேற்பட்டது என்பது விழுந்து போன அந்த ஆவிகளாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி என்பது தேவன் அல்ல, பிசாசு. இந்த உலகத்தை ஆளுகை செய்வது என்பது அவனுடைய ஆட்கள் செய்கிறார்கள் என்ற இடத்திலே அந்த அதிகாரங்களின் மேல் அந்த ஆவிகள் இருக்கிறது. பேச்சுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பாபிலோனின் ராஜா ஒரு சிலை தான் வச்சாரு. முதல்ல பாபிலோனின் கடைசி அதிபதியும் சிலை தான் வச்சாரு. பாபிலோனின் கடைசி அதிபதி யாரு? சதாம் ஹுசேன். பாக்தாத்துல 60 அடிக்கு சிலை வச்சார். அப்ப அந்த ஸ்பிரிட் தான் அந்த ராஜ்யத்தின் மேலே இருக்கும் என்ற இடத்துல இப்பிரபஞ்சத்தின் ஆவி, வானமண்டலத்தின் கொள்ளாத ஆவி என்று அவர்களை கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் தோட்டத்திலே போக்குவரத்தாய் இருந்தவர்கள் என்பதை எசேக்கியேல் சொல்லுது. அங்கே ஏசாயா 14 சொல்லுது. அங்க யூதா 6 இருக்கு. பேதுருவும் பாவம் செய்த தூதர்களை தள்ளினார் என்று எழுதுகிறார். இப்படி பல கூட்டமான தூதர்கள் அங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விழுந்த நாள் முதல் சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. 5 விதமான கூட்டங்களை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 14 ஒரு ஆளு, எசேக்கியேல் 28 ஒரு ஆளு, அங்க யூதா 6 ஒரு ஆளு, பேதுரு பாவத்திலே விழுந்த தூதர்கள் என்று எழுதுகிறார். அங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல சங்கிலியால், நித்திய சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்ட 5 கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தால் விழுந்த விழுகையில் தான் இருள் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். தேவதூதர்களுடைய விழுகையிலே இருள் வந்து விட்டது. எழுத்தின்படி ஒரு இருள், எழுத்தின்படி இருந்த வெளிச்சம் அல்ல, எழுத்தின்படி ஒரு இருள் வந்திருக்கிறது. எழுத்தின்படி ஒரு வெளிச்சத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்பது தேவன் தம்மிலிருந்து வெளிப்படுத்தின வெளிச்சம். ஆனால் 4ஆம் நாளிலே சிருஷ்டித்த வெளிச்சம் என்பது இயற்கையான வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த விழுகையோடு தான் ஒரு இருள் வந்திருக்குது. தேவதூதர்களுடைய விழுகையில ஒரு இருள் வந்திருக்கு. ஆனால் மனிதனுடைய விழுகையில இருள் வரவில்லை. அவன் ஒரு இருட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுகிறான். தேவனை காணாதபடிக்கு ஒரு இருளுக்குள்ளே அவன் தான் போய் ஒளிந்து கொண்டான். தேவதூதர்களுடைய அந்த இருளை நீக்கும்படியாக தேவன் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் தம்மிலிருந்து வெளிச்சம் உண்டாயிற்று. 2வது அங்க 4வது நாள்ல சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை, காலங்களை, நேரங்களை, நாட்களை, மாதங்களை, வாரங்களை, வருஷங்களை கணக்கிடும்படியாக அவர் சிருஷ்டித்து வைக்கிறார். இது இயற்கையான ஒரு வெளிச்சம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளி என்பது நித்திய வெளிச்சமாக இருக்கிறது. இரவில்லாத நகரத்துக்கு நாம் போகிறோம். ராக்காலம் அங்கே இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்று வெளிப்படுத்துற விசேஷம் 20-21 அதிகாரங்கள்ல நித்தியத்தை குறித்து தொடர்ச்சியாக 21 எழுதும்போது 21 கடைசியில ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, அவர்தான் வெளிச்சம் என்று சொல்றார். இது கிறிஸ்துவின் வெளிச்சம். மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு ஆளுகையை தந்து அவனை தோட்டத்திலே வைத்தார். நாம் அறிந்திருக்கிறோம். அவனுக்கு முதலாவது நித்திய ஜீவனை தந்தார். 2வது
தேவனுடைய ரூபம், மூன்றாவது அவருடைய சாயல், அவருடைய மகிமையினால் அவன் முடிசூட்டப்பட்டிருந்தான். நான்காவது அவருடைய ரூபமும் சாயலும் இருந்த அவன் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். நித்திய ஜீவனையும் தேவனுடைய ரூபத்தையும் தேவனுடைய சாயலையும் அவன் தக்க வைத்துக் கொண்டு அழியாதவனாக இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு உள்ள அந்யோன்ய ஐக்கியத்தை நான்காவது வைத்திருந்தான். ஐந்தாவது அந்த அந்யோன்ய ஐக்கியத்தின் வல்லமையினாலே அவன் என்றென்றைக்கும் அழியாதவனாக இருந்தான். ஆறாவது அவனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்தார். சகலத்தையும் நீ ஆண்டு, வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், அந்த சமுத்திரத்தில் உள்ளவைகளுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அதன் மேல் ஆளுகை வைத்திருந்தான். ஆறாவது ஆளுகை, அவன் ஆளுவது எல்லாம் அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று 7 விதமான ஆசீர்வாதங்களை தோட்டத்திலே தேவன் அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தான். இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை அவன் ஒரே நாளிலே இழந்து போகிறான். ஒரே தருணத்திலே அதை இழந்து போகிறான். பல வருடங்கள் அவனை தோட்டத்திலே வைத்திருந்து நம்முடைய அறிவாகிய ஒளியை அவனிலே கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். அவனை மனிதனாக தான் சிருஷ்டித்தார், குழந்தையாக அல்ல. ஆனால் அவன் வெளிப்புற மனிதனாக இருந்தாலும் உள்ளான மனிதனிலே அவன் பலப்பட வேண்டும். அவனுடைய மனது ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சாதான் அவன் நன்மை தீமை என்னதென்று செய்யாமல் அறியத்தக்க, செய்து புரியத்தக்க இடத்துக்கு வருவான். செய்யாமல் அறியத்தக்கது என்பது தவறு, செய்து புரியத்தக்கது என்பது நன்மை. நன்மை தீமை, தீமையை செய்யாமல் அவன் அறிந்து கொள்ள வேண்டும், நன்மையை அவன் செய்ய வேண்டும். இந்த அனுபவத்தில் தான் அவனை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் சுற்றி வந்தார். அவர் தீமை செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியவில்லை என்று 3 அப்போஸ்தலர்கள் அங்கே சாட்சி கொடுக்கிறார்கள். யோவான் அப்போஸ்தலன் அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்றார். 1 யோவான் 3:5. அங்க பேதுரு அப்போஸ்தலன் அவர் பாவம் செய்யவில்லை என்று கொண்டு வருகிறார் எழுத்தின்படி. அங்கே 2 கொரிந்தியரிலே அங்க பவுல் அப்போஸ்தலன் அவரிடத்தில் பாவம் இல்லை என்று கொண்டு வருகிறார். பாவம் இல்லை, பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை என்ற 3 அனுபவத்தில் இயேசு இருந்தது போல ஆதாமும் பாவம் செய்யாத, பாவம் இல்லாத, பாவம் அறியாத ஒரு தன்மையை அவன் அடைந்து கொண்டு வளர்ந்தால் அவன் பாவம் செய்யாதபடிக்கு பாவம் என்னதென்றும், தீமையை செய்யாதபடிக்கு தீமை என்னதென்றும் அறியத்தக்க ஒரு வளர்ச்சியை அவன் அடையணும். அதுதான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம். ஆனால் காலம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே அவன் அதை பறித்து விட்டான், புசித்து விட்டான் என்ற இடத்திலே அது பலமான ஆகாரம் இல்லையா? அதை அவன் புசிக்கக்கூடிய வளர்ச்சியை அவன் அடையவில்லை. எபிரேயர் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்கதாக, பயிற்சியினாலே அறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களையுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று எழுதுகிறார். அப்போ இது பலமான ஆகாரம். நன்மை தீமையை அறிவது என்பது பலமான ஆகாரம். நாம பலமுள்ளவர்களா இருக்கோமா இல்லையா? நீங்கள் பலமுள்ளவர்களாக இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்ப நன்மை தீமை அறிய இல்லையா, யார் யார் என்னன்னு அறியறதுக்கு, பகுத்து அறிவதற்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுதான் நம்முடைய ஐயத்தை, பயத்தை நீக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொண்டுதான் நாம் வளர வேண்டும் என்ற இடத்தில் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இதான் தோட்டம், இதான தோட்டம். இதை தோட்டம் என்றும் பண்ணை என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இது பண்ணை, தேவனுடைய பண்ணை. நாம் தோட்டத்தில் இருக்கிறோம். தேவனுடைய தோட்டத்துக்கு நாம் தான் கொண்டு வரப்படுகிறோம். தேவனுடைய தோட்டத்தை நாம் தான் அடைந்து கொள்ள போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனுக்கு தோட்டத்தில் நடுவே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் பறிக்க இயலவில்லை, அதுக்கு முன்பாக தடுக்கப்பட்டு விட்டார். இந்த ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்கு வந்த அறிவை அவர் உகட்டி அவன் ஒரு வளர்ச்சியை அடைந்து அவன் பெருக வேண்டும். மனிதனுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு பெருக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. தூதனுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு பெருக்கமும் இல்லை. அவர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்களோ அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள். ஆண் பெண் கிடையாது, ஒரு பெருக்கம் கிடையாது, அவர்கள் வளர்ச்சி கிடையாது. நாம் வளருகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு இன்னும் அவரை அறிகிற அறிவிலே வளருகிறோம். அதனாலதான் இதை கேட்பதற்கு தூதர்களும் ஆவலாயிருக்கிறார்கள் எழுதுறாரு. தூதர்கள் ஏன் ஆவலா இருக்காங்கன்னா, தூதர்கள் அவருடைய இன்னொரு பக்கத்தை அறிய முடியாது, அவரை தகப்பனாக அவர்கள் உணர முடியாது, அவருடைய தேவனுடைய அன்பின் பக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய வல்லமையின் பக்கத்தை கண்டு நடுங்கி அவருடைய அதிகாரத்தின் பக்கத்திலே செயல்படக்கூடியவர்கள் அவருடைய பரிசுத்தத்தை மாத்திரமே அறிந்திருக்கிறார்கள். அவருடைய அன்பை அறியக்கூடிய இடத்துல இல்லை என்பதை நாம் தெரிந்து. மனிதனுக்கு தான் தேவன் அன்பை வெளிப்படுத்தினார். பூமியிலே இயேசு பிறக்கும் போது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் இவ்வளவு அன்பா இருக்கிறாரே.
பாட முடியாதவன் கிளம்பிடணும். பாட முடியாதவர்கள் விழுந்து போன தூதர்கள், பாடக்கூடிய இடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் விழுந்து போகாத தூதர்கள், அவர்கள் நமக்கு பணிவிடையின் ஆவிகளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று எபிரேயர் நிருபக்காரர் தன் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடையின் ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். இப்ப இந்த விழுகையில தான் ஒரு இருள் வந்திருக்கிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருளிலே ஜலத்தின் மேல் அசைவாடி தேவன் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து பூமியை சிருஷ்டித்து தோட்டத்திலே மனிதனை கொண்டு வந்தார். மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலே தேவன் அவனை விரும்பிதான் சிருஷ்டித்திருக்கிறார். எதுக்கு மனிதனை சிருஷ்டித்தார்? ஏன் சிருஷ்டித்தார்? ஏன் மனிதனை சிருஷ்டித்தார்? அப்படின்னா தேவனுக்கு ஒரு குடும்பம் தேவை. He needs a family. தன்னை போல தனக்கு நிகரான ஒரு குடும்பத்தை அவர் சிருஷ்டிக்கும்படியாக எத்தனைக்குதான் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் அவர்களோடு அவர் உறவாடும்படியாக, அவர்களோடு வாசம் செய்யும்படியாக தான் இருக்கிறார். ஏதேன் என்பது முதலாவது தோட்டம். ஏதேன் தான் முதலாவது ஆலயம். ஏதேன் தோட்டம் என்பது முதலாவது ஆலயம். முதலாவது ஆலயம் ஏதேன் தோட்டம். இரண்டாவது ஆலயம் என்பது நான் உங்கள் நடுவே வாசம் செய்யும்படியாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீ ஆயத்தம் உண்டாக்குவாயாக என்ற இடத்திலே அங்கு ஆசரிப்பு கூடாரம் இரண்டாவது ஆலயம். மூன்றாவது சாலமோனின் ஆலயம். நான்காவது செருபாபேலின் ஆலயம். ஐந்தாவது செருபாபேலின் ஆலயம் சிதிலமடைந்த பின்னே அதை எடுத்து கட்டிய ஏரோதின் ஆலயம். ஏரோதின் ஆலயத்துக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்து ஒரு ஆலயத்தை கட்டுவாங்க. அது யூதர்களுக்கான 6வது ஆலயம். 7வது ஆலயம் நித்தியத்திலும் அவர்களுக்கு ஆலயம் இருக்கிறது. யூதர்களுக்கு நித்தியத்திலும் ஆலயம் தான் இருக்கு. ஆனா இப்போ ஏன் அவங்களுக்கு ஆலயம் இல்லை? 6வது ஆலயம் அவங்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆலயம். ஆனால் நமக்கு நாம் தான் ஆலயம். பூமியில தேவனுக்கு ஒரே வாசஸ்தலம். யூதர்கள் ஆலயம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பல நூற்றாண்டுகளாக அவர்கள் ஆலயம் இல்லாதபடிக்கு இருக்கிறார்கள். 70 ஏடிக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆலயம் கிடையாது. இடித்து போட்ட ஆலயம் கிடையாது. ஏன் அவர்கள் ஆலயம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் பூமியிலே நாம் இருக்கும் வரைக்கும் நாம் தான் ஆலயம். நம்முடைய கிறிஸ்து வரும்போது நாம் ஆலயம் பரிபூர்ணப்பட்ட பின்புதான் பூமியிலே எதிர் ஆலயம் கட்டப்படும். அந்தி கிறிஸ்து என்பதை காட்டிலும் எதிர் கிறிஸ்து தான் சரியான சொல். எதிர் கிறிஸ்து எதிரடையாக ஒரு ஆலயத்தை உண்டாக்கி தரப்போகிறான் என்பதுதான் அவங்களுக்கான. இந்த தோட்டத்தை இவர்கள் இழந்த இடத்திலே மனிதன், அங்க தூதன் விழுந்த இடத்துல அங்க இருள் வந்தது, அதை தேவன் நீக்கிவிட்டார். மனிதன் விழுந்த இடத்துல அங்கே இருள் வரவில்லை. அவன் போய் தன்னை தேவனை விட்டு பிரிந்து ஒழித்துக் கொள்ளுகிறான் என்ற இடத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை. அங்கிருந்து அவனை தூக்கி எடுக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். அதுக்கு பின்பாக தேவனுடைய முயற்சி நோவாவுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. நோவா தன் முழு குடும்பத்தை தேவனுக்காக அவன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் பயபக்தி உள்ளவனாகி ஒரு வேலையை உண்டாக்கி தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டான் என்ற இடத்துல அவனை சார்ந்தது. ஆனாலும் அங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை. இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே வந்த பின்பும் அங்க காயின் ஆபேலுடைய விழுகை, அங்க காயினுடைய விழுகையும் ஆபேலுடைய கொலையும் வருகிறது. அதுக்கு பின்பாகவும் பாத்தீங்கன்னா நோவாவின் வாழ்க்கையிலும் அத்தனை பேரையும் தூக்கி எடுக்கக்கூடிய அனுபவம் வரவில்லை. அங்கே ஒருவன் விழுந்து போகிறான் என்ற இடத்துல கானானுக்கு தகப்பன் விழுந்து போகிறான். இவர்கள் தேவனை அறிந்த மற்ற தோட்டத்துக்கு வெளியில வந்து அவங்க சொன்னாலும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவருடைய சந்ததிகள் இல்லை. தேவனை அறிகிற அறிவும் தேவனில் அன்பு செலுத்தக்கூடிய பகுதியும் ஆபேலில் காணப்பட்டது போல காயினிலே காணப்படவில்லை. காயினையும் காயினுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலையும் ஆபேல காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆபேல் என்பது காணிக்கை என்பது, ஆபேல் என்பது தேவனை அறிந்த அறிவு, அதனால் அவனை அங்கீகரிக்கிறார். ஆபேலுடைய காணிக்கை என்பது அவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய பகுதி. காயின் என்பது அவரை அறியவில்லை. அவன் காணிக்கை என்பது அந்த அன்பிலே பரிபூர்ணம். காயினையும் பலியும் அவர் ஏற்கவில்லை. ஆபேலையும் அவருடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது அவரை அறிகிற அறிவு, அவர்கள் அன்பு கூறக்கூடிய. தேவனை அறியாதவன் தேவனால் அன்பு கூற முடியாது. தேவனை அறியவில்லை என்றால் நம்முடைய அன்பு பொய்யாகிவிடும். அப்போ தேவனை அறிவதுதான் அன்பின் பக்கமாக இருக்கும்.
அன்புக்கு அளவு இருக்கானா? அறிவு தான் அன்புக்கு அளவு. அதனாலதான் உங்கள் அன்பானது எல்லா அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்ற ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுக்கிறார் இல்லையா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல உங்கள் அன்பானது எல்லா அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமாய், அது என்னன்னா உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. உத்தமமானவைகள் என்பது தேவனுக்கு ஏற்றவைகள், தேவ நீதி, தேவனுடைய ஒழுங்கு. தேவனுக்கு ஏற்றவைகளையும் தேவ நீதியையும் தேவனுடைய ஒழுங்குகளையும் மனிதன் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதுதான் அவரை அறிகிற அறிவு. அதை ஏற்றுக்கொள்வதுதான் உத்தமமானவைகளை ஏற்றுக்கொள்வது. உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் வளரணுங்கிற இந்த வளர்ச்சியை யார் அடைந்து கொண்டால் என்றால் ஆபிரகாம் தான் இந்த வளர்ச்சியை அடைய கொள்ளக்கூடிய இடத்துல முதல் படி எடுத்து வைக்கிறார். காயினாவிலே கொண்டு வர முடியவில்லை. அங்கே ஆபேலுக்கு பின்பாக கொண்டு வந்த சேத்தின் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கிறது. அறிந்த ஏனோக்கு போயிட்டார். இங்க நோவாவுடைய வாழ்க்கையிலும் குறைபாடு இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் எத்தனித்து அவரை மார்க் பண்ணி கொண்டு வர 12ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல அவரை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்ற இடத்துல அழைத்த பொழுது அவனுக்கு இருந்த அறிவு தான் அவன் தேவனை பின்பற்றினான். வாங்கன்னு சொன்னா நீங்க யாருங்க என்ன எது கேட்கணும் இல்லையா? அந்த அம்மாவும் கேட்கல, ஐயாவும் கேட்கல, புறப்பட்டு கிளம்பிட்டாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்க அப்படின்னு கூப்பிடுறாருன்னா வாங்கன்னு தானே கூப்பிடணும், போங்கன்னு சொல்றாரு அப்படின்னா முதல் அழைப்பை அவரு மிஸ் பண்றாரு. முதல் அழைப்பு என்பது அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ல் தான் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் உள்ள சொல்லியிருப்பார். உன் தேசம் உன் இனம் ரெண்டுத்தையும் விட்டு வா. ஆனா இங்க அவருடைய வீட்டையும் விட சொல்றார். 12ல் 2வது அழைப்பு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீடு உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம்னா என்ன தேசம்? நம்ம இன்னைக்கு சொல்றோம் காணாத தேசம். ஆனா அன்னைக்கு காணாத தேசம். காணாத தேசத்துக்கு அவன் போகும்படியாக அந்த தேவனை நம்பி அவன் புறப்பட்டதன் காரணம் என்ன என்றால், அந்த தேவனை அவன் அறியக்கூடிய இடத்திலே தன்னை விட்டு கொடுத்தான். அவரை மகிமையின் தேவனாக என்று அப்போஸ்தலர் 7ல் மகிமையின் தேவன். அங்கே சர்வ உன்னதமான தேவன் 14ல். அதுக்கப்புறம் 15ல் சர்வவல்லமுள்ள தேவன். அதுக்கப்புறம் சதா காலம் உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு 17ல். அங்க அதுக்கப்புறம் 22ல் யெகோவா ஈராக அவரை அறிந்து கொள்கிறார். 5 விஷயத்துல அவர் அறிந்து, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தான் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இருந்த முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். அங்க தோட்டத்துல நிறைவேறாதது, அங்கே ஆபேல் காயின்ல நிறைவேறாதது, அங்க சேத்துடைய சந்ததியிலே நிறைவேறாதது, அங்க நோவாவுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாததை நோவாவுடைய குமாரனாகிய அங்க காம் சபிக்கப்பட்ட பின்பு அங்க அது போனாலும் கூட இன்னொரு குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து இவனை கொண்டு வந்து ஆபிரகாம் அங்க வரார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை அறிந்தான். அவன் தன் சந்ததிகளுக்கு அவரை குறித்து சொல்லுவான் என்ற நம்பிக்கை ஆதியாகமம் 18:18 கொண்டு வர 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைகளுக்கும் என் கற்பனைகளுக்கும் என் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ற சாட்சியை சொல்லி அங்கே ஈசாக்கை நடத்துகிறார். யாக்கோபை நடத்தும் போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்ற இடத்துல யாக்கோபு நடத்தப்படுகிறார். யாக்கோபின் 12 குமாரர் நடத்தப்படக்கூடிய இடத்துல யாக்கோபின் வல்லவர் யெஷுரனின் தேவன் என்ற இடத்துல அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பாக நேரடியாக அவர் பேசக்கூடிய அனுபவங்களை அவருடைய சந்ததிகள் இழந்து போகிறார்கள். எகிப்துக்கு போன பின்பு அவங்க எகிப்தோட மெர்ஜ் ஆயிட்டாங்க இல்லையா? வந்தது எங்க? சியோனை அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எருசலேமை கண்டுபிடிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் தான் ஆபிரகாம். அவனுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை பலியிட்ட இடத்திலே அந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். அதுக்கு பின்பு அவங்க சந்ததிகள் அதை தேடி பிடித்து வேலி அடைத்து ஒரு பட்டா வாங்கி உரிமையாக்கி இருக்கணும் இல்லையா? அதை ஆக்காதபடிக்கு அவர்கள் எகிப்துக்குள்ளே போய்விட்டார்கள். எகிப்து என்பது உலகம் இல்லையா? ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒரு ஆவி இருக்கிறது என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எகிப்தின் ஆவி, the spirit of Egypt, எகிப்தின் ஆவி என்றால் அது கொடுத்து நம்மளை அடிமையாக்கக்கூடிய ஒரு ஆவி. யாக்கோபு சொல்றாரு, நீங்க ஒரு முகத்தை ஒருவர் பார்க்கறது இல்லையா? எகிப்துல தானியம் இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க. முதல் தானியம் வாங்க போனாங்க.
சோதம் குமாராவின் ஆவி இது போல ஒரு ஆவிதான். சோதம் குமாராவின் ஆவியை பார்த்து லோத்து போறாரு. போய் முதல்ல அந்த சோவாருக்கு போகும் பொழுது மட்டும் இருக்கக்கூடிய சமனான பூமி முழுவதும் எப்படி இருக்குதான்? எகிப்தை போல இருக்கிறது. போட்டுருக்கலாம், புதுசா வச்சிருக்கலாம், கமா போட்டாரு. தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கிறது. எப்படி? உனக்கு ரெண்டையும் காட்டினது யாரு? உங்க அப்பா தான். யாரு உங்க அப்பா? உங்க அப்பா செத்து போயிட்டாரே, எழுத்தின்படி அந்த அப்பா கிடையாது. நாவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம். தரிசித்து நடக்கக்கூடிய இடத்துல நீ போகலாமா? விசுவாசித்து நடக்கும்படியாக வந்து ஆபிரகாமோடு தன்னை இணைத்துக் கொண்டவன் தரிசித்து நடக்கும்படியாக எத்தனிக்கிறான் என்பது பணம் தான். பணம் தான். எபிரேயர் 13 தெளிவா எழுதுறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறதே போதும்னு நினைச்சா நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. நம்மாலும் கரெக்டா கட் பண்ணி உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை மட்டும் போர்டு போட்டு வச்சுக்கிட்டா இருப்பாரா? போர்டு தான் இருக்கும், வச்சுக்க வேண்டியதான் இல்லையா? போர்டு தான் இருக்குது. போர்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, போர்டுக்கு சொன்னவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவன். பண ஆசை தான் இந்த லோத்தை தன்னுடைய சித்தத்திலிருந்து அது புறம்பாக்கி விட்டது இல்லையா? இவரோட வந்தவன் என்னைக்கு பணம் வந்தது, எகிப்துக்கு போய் பணம் வந்த உடனே அது அவனை வேற வழியில போகும். என்னன்னா, இந்த ஆள் எவ்வளவு வந்தாலும் கூடாரத்திலே கிடக்கிறான், கஞ்சி குடிக்கிறான், இவனோட நம்மளால முடியாது, நம்ம ஒரு வழி பார்ப்போம் அப்படின்னா கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவர் போன்னு சொல்லவே இல்லை, இங்கேயே இருந்தா சொல்றாரு. இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு தவிர இவன் தான் போகிறான். அங்க போய் கூடாரம் போட்டான். எங்க? சோதம் குமோராவுக்கு முன்பாக கூடாரம் போட்டான். அப்புறம் சோதம் குமோராவுக்கு உள்ள போயிட்டான். இப்போ வாசல்ல உட்கார்ந்துருக்கான்னா இவன் தான் மெயின் ஆளு. இவனுடைய குடும்பத்துக்குள்ளே சோதோமின் ஆவி வந்து விட்டது. மனைவி போயாச்சு, ஒரு பாதி இழந்து விட்டாரு, இழந்தும் உருப்படலை. அங்க அவனுடைய முடிவு அவன் ஒரு நாளும் எதிர்பார்க்காத முடிவு. நீதிமான் எழுதுறாரு. என்னங்க நீதிமான்? அவன் குடும்பம் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது நீதிமானா? இல்ல பொண்டாட்டிய பறி கொடுத்தோமே அந்த நீதிமானா? இல்ல சித்தத்துல நிக்காம நாசமா போயிட்டோமே அந்த நீதிமானா? அப்படின்னா ஆபிரகாமின் நிமித்தம் அவனுடைய சந்ததிகள் கொண்டு வரப்படுகிறது. ஆனா ஆபிரகாமின் நிமித்தம் தான் லோத்தின் சந்ததியை அவர் கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த சோதோமின் ஆவியை போல எகிப்தின் ஆவியை நம்மை கொடுத்து அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு இன்கிரிமெண்ட், சண்டே ஒரு சண்டே தான் அப்படின்னு கேட்பான். ஒட்டகம் கதை கேட்ட மாதிரி தலை விடுவான், அப்புறம் கால் வரும், அப்புறம் முதுகு வரும், அப்புறம் நம்ம வெளியில இருப்போம், ஒட்டகம் உள்ள இருக்கும். அந்த மாதிரி உலகம் மெதுவாக தேவனுடைய ஒழுங்குகள் இருந்து நம்ம மெதுவாக இருக்கு. இவ்வளவுதானே, கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க அழகா இருக்கிறீர்கள், இன்னும் அழகை கூட்டுங்கள் அப்படின்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அழகு இல்லாத ஆளுக்கு மேக்கப் செட் வாங்கி கொடுங்க. யாருக்கு அழகு இல்லையோ, யாருக்கு தான் அழகு என்ற அறிவு இல்லையோ அவர்களுக்கு 2 மேக்கப் செட் வாங்கி கொடுங்க. ஐயா நான் சொல்லிட்டு போறேன், ஆளுக்கு 2 மேக்கப். அழகு இல்லாதவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் வேதம் சொல்றாரு. உலகம் என்ன சொல்லுது? நீங்கள் அழகா இருக்கிறீர்கள், இன்னும் உங்களை அழகுபடுத்துங்கள். பொய். தோட்டத்திலே பாத்தீங்கன்னா நீ இதை புசிக்கும் நாளே சாகவே சாவாயின்ற உபதேசம் மண்டைக்கு அது ரொம்ப காரமா இருக்கு, உரைக்குது, ஏறல, அது பிடிக்கல. அதான் விஷயம். ஏறிச்சு ஆனா பிடிக்கல. அங்க நீ சாகவே சாவதில்லை, உடனே ஏத்துக்கலாம். எப்படிங்க? அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உனக்கு தான் தெரியல. முடிஞ்சிருச்சு உபதேசம் இல்லையா? ஐயாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், சொல்ல வந்தேன் நான் நல்லவன், உனக்கு தான் தெரியல அப்படின்னு உடனே அந்த அம்மா பறிச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது மாத்திரம் ஐயாவுக்கும் கொடுத்தாச்சு. ஐயா நீங்களும் சாப்பிடுங்க, ஒண்டியா நான் தோட்டத்தை இழக்க முடியாது, நீங்களும் வாங்க போவோம். அவர் சாப்பிட்டாச்சு. உலகம் எப்பொழுதும் நம்மை கொடுத்து அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குது. இது எகிப்தின் ஆவி. எகிப்துக்குள்ள போனோன்னு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததி 70 பேர் உள்ள போய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய வழிகளை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவருடைய தேவனை அவர்கள் விட்டு விட்டார்கள். கோசேனிலே தனித்திருந்தார்கள். கோசேன் என்பது அன்பின் குமாரனின் ராஜ்யம். கோசேன் என்பதை நம்ம இன்றைய சபைக்கு ஒப்பிடுகிறோம். இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் நாம் இங்கே தனியாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம். எகிப்திலே அவர்கள் இருந்தாலும் கோசேனிலே அவர்களை தனித்து வைத்திருந்தார்கள். கோசேன் என்பது மேய்ப்பர்களுக்கான இடம். எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். உலகத்தில் உள்ளவர்களுக்கு நாம் அருவருப்பானவர்கள். தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நம்ம அருவருப்புனா நமக்கு அவன் அப்படிதான் இருக்கணும்.
உடனே நம்ம ஆளுங்க இயேசு எடுத்து கோட் பண்றாங்க, உன் சத்துருக்களை சிநேகிங்க. உன் சத்துருக்களை சிநேகிப்பா, கர்த்தருடைய சத்துருக்களை நீ சிநேகிக்க கூடாது. நீ கர்த்தர் பகைக்கிறவனை சிநேகிக்கலாமா கேள்வி அங்க வைக்கிறாரு. இவங்க இயேசுக்கே கடவுளை விட இரக்கமான ஆட்கள். கடவுளுக்கே இவங்க இரக்கம் சொல்லி தருவாங்க. கடவுளுக்கே கடவுளுடைய வார்த்தையை கோட் பண்ணுவாங்க. கடவுளுக்கே கடவுளுடைய வார்த்தையை கோட் பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும். கடவுளுக்கே உபதேசம் பண்றது யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ எகிப்தின் ஜனங்களுக்கு இவர்கள் அருவருப்பானவர்கள் கோசேனில் எடுத்து இவங்களை தனியா வச்சுட்டாரு. எகிப்திலே வாதைகள் வரும்போது கோசேனிலே வராது. எகிப்திலே இருள் சூழும் போது கோசேனிலே இருள் சூழாது. ஒரு கொரோனா வந்து எவ்வளவு பேர் செத்தா நம்மளை வச்சிருக்காங்க இல்லையா? செத்தவர்கள் எல்லோரும் பாவிகள் என்று நான் கொண்டு வரவில்லை, நீதிமான்கள் மரித்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நம்மை வைத்திருக்க தேவன் கிருபையா இருந்திருக்கிறாரே, இந்த நாளைக்கான செய்திருக்கிறார். சென்ற நாளிலே ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார் என்றாலும் எமக்கு இந்த நாளையும் தந்த தேவனை துதிப்போர் பாட்டு பாடுறார். சென்ற நாளிலே ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போயிட்டாங்க, இன்னைக்கு நம்ம இருக்கோமே அவருடைய கிருபை. கோசேன் என்பது அன்பின் குமாரனின் ராஜ்யம். அவங்க கொலோசியர் 1:12-13 சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்காரு. 12 சொல்றாரு, கொண்டு வந்தது எதுக்குன்னா ஒளியுள்ள ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே நீங்கள் பங்கு பெற வேண்டும், அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்தவங்க வந்த பர்பஸையே மறந்துட்டாங்க. இந்த 70 பேர் சுத்தி தெரிஞ்சா செத்து போயிடுவான், பஞ்சத்துல கொண்டு போடுவாங்க மற்றவங்க பொருளுக்காக என்றுதான் இவர்களை எகிப்துக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்து தனியா வச்சிருக்காரு. இங்கே இவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய தன்மையை இழந்து விட்டார்கள். அதான் பிரச்சனை. தேவனோடு இருக்கக்கூடிய உறவை இழந்து விட்டார்கள். பாபிலோனிலே தேவ சுத்தம் செய்தவர்கள் இல்லையா? அந்நிய தேசத்திலே தேவனை தேடினவர்கள் இல்லையா? இங்க ஆபிரகாமின் சந்ததி ஏன் அதை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய உறவை நாம் இழந்து விடக்கூடாது என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய எழுத்தின்படியான சந்ததிகள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க எகிப்துக்குள்ள போனவங்க அங்க இருக்கிற வேலையில ரொம்ப பிஸி இல்லையா? ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. யாரு பிஸி அப்படின்னா தேவனுக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு அவங்க பிஸி ஆயிட்டாங்க. உள்ள ஆராதனை இருந்ததா எங்கேயுமே எழுதல. இவன் கூக்குரல் போட்டு கூப்பாடு போட்டிருக்கானே தவிர அவன் அங்க அவரை கூப்பிட்டு ஆராதிச்சதா எங்கேயுமே இல்லை. ஜனத்துடைய கூக்குரலை கேட்டு அவர் இறங்கினாரே தவிர, அவர் கூப்பாடை கேட்டு இறங்கினாரே தவிர இவன் அவனை கும்பிட்டு இறங்கல இல்லையா? கும்பிட்டு இறங்கக்கூடிய அனுபவத்தை முழுவதும் எகிப்திலே அவர்கள் விற்று போட்டார்கள். இப்ப சொல்றான், என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனத்தை விடுதலையாக்கு. இஸ்ரவேல் என் குமாரர்கள் நான் சொன்னாரு. என்ன சொல்லியிருக்காரு? இஸ்ரவேலர்கள் என் குமாரர்கள். அப்படியா இருக்கு? இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டன். ஒன்னஸ். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன். ஒருவன் தான். முன்னையே எத்தனை பேர் படிச்சாரு? ஒண்ணுதான். அவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், ஆவி அவனுக்கு பரிபூர்ணம். மல்கியா 2:15 பரிபூர்ணமா இருந்தது. பின்னையேன் ஒருவனை சிருஷ்டித்தார், ஆவிக்குரிய சந்ததியை அவன் சந்ததிகளை அல்ல சந்ததியை உண்டாக்க வேண்டும். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னாரே, அவர் சந்ததிகள் என்று அநேகரை குறித்து எழுதவில்லை, சந்ததி என்று ஒருவனை குறித்து அல்லவா எழுதியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கலாத்தியர் 3 கடைசியில நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் கிறிஸ்து இயேசுவுக்கு சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள். ஒரு ஆள் தான், ஒண்ணுதான். அப்போ 70 பேர் போனாலும் எத்தனை பேர் தான் கணக்கு? ஒண்ணுதான் கணக்கு. உள்ள இருந்து எவ்வளவு பேர் புறப்பட்டாங்க? 6,3550 பேர். அப்படின்னா எத்தனை பேர்னு கணக்கு? ஒண்ணுதான் கணக்கு. இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டன். இந்த எகிப்துக்கு போன ஆபிரகாமின் சந்ததிகள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய வழிகளை விட்டு விலகி போன இடத்திலே ஒரு குமாரனை அவர் பிறப்பிக்கிறார். அவன் மேன்மையானவன், அவன் மோசே. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாதபடிக்கு அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டால் அது தெய்வீகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரக்கம், தயவு, கிருபை, காருண்யம், அன்பு, ஆலோசனை, பாதுகாப்பு, சமாதானம் என்ற தேவனுடைய தன்மைகளை அந்த குழந்தைகளை கண்டாங்க. அதனால குழந்தையை மறைச்சு வச்சா. குழந்தைய மறைச்சு வைக்க முடியுமா?
குழந்தைய வச்சுக்கிறதே கஷ்டம், அதை மறைச்சு வைக்கிறது, அது நினைச்சா அது நினைச்ச 3 மாதம் அவனை ஒழித்து வைத்தான். இந்த மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் அவன் இரக்க குணம் உள்ளவன். ஏன்னா அவன் பிறக்கும் போதே இரக்கத்தில் தான் அவன் பிறந்தான். அங்கே ராஜாவின் கட்டளைக்கு விரோதமாக அவருடைய பெற்றோருடைய கண்களிலே அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது. நாணல் பெட்டியிலே அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்திருக்கிறது. பார்வோன் குமாரத்தி இறங்குனாங்க. பார்வோன் குமாரத்தி இறங்குவாளா? பார்வோனின் குமாரத்தி அவனுக்கு இறங்கினாள். பார்வோனின் குமாரத்தி இறங்கினா போதுமா? சட்டம் இறங்கணும். தரியு இறங்கிட்டாரு. தரியு சட்டம் இறங்காது. தானியல் மேல தனி விருப்பம், ஆனா சட்டம் இறங்காது. கையெழுத்து போட்டது. ஆனால் இங்கே பார்வோனின் சட்டமும் இறங்கினது. நீங்க மலை பிரசங்கத்தை வாசித்து பார்த்தா அங்க பலதுக்கு பலது கொடுத்திருப்பார். இருதயத்தில் சுத்தம் இருந்தா இதா தேவனை தரிசிப்பீங்க. நீங்க ஆவியில் எளிமை இருந்தால் பரலோக ராஜ்யம். இப்படி ஒண்ணு கொடுத்துட்டு வருவார். இரக்கத்துக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா, இரக்கத்துக்கு இணையானது பூமியில ஒண்ணும் கிடையாது. இரக்கத்துக்கு இரக்கம் தான். இரக்கம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். இரக்கம் ஒரு தெய்வீக இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய இடத்துல மோசே இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணமான வெளிப்பாடாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மோசேயிலே இயேசுவை நாம் காண முடியும். மோசே தைரியமா சொல்றாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழுவார், அவர்தான் மேசியா. சொல்ல முடியுமா? என்னை போல ஒரு ஆள் வருவாரியா, அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மோசேயை தேவன் எழுப்பி முழு இஸ்ரவேலை ஆராதனை என்ற இடத்துல கொண்டு வரும்படியாக இருக்கிறார். இந்த மோசேக்குள்ள ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, எல்லாம் கத்து தேர்ந்ததுக்கு அப்புறம் ஓடக்கூடிய ஒரு அனுபவம். ஓடிட்டார். ஓடி தப்பிச்சு இருக்கக்கூடிய இடத்துல அங்க முச்செடியிலே மெனோராலே அங்க தேவனை கண்டு தேவன் சொல்றாரு, நீ போய் என் ஜனத்தை விடுதலை ஆக்கும்படியாக பார்வோனுக்கு விரோதமா உன்னை நான் அனுப்புறேன். நீ தான் ரட்சகர். உனக்கு ஏன் இறக்கம்? உன்னை ஏன் தாய் தகப்பன் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றணும்? உன்னை ஏன் நாணல் பெட்டில காப்பாற்றணும்? உன்னை ஏன் பார்வோன் குமாரத்தி தேவன் இறங்காதபடிக்கு ஒரு மனிதன் நமக்கு இறங்க முடியுமா? அங்க இறக்கம். உனக்கே சட்டமே இறங்குச்சு, நீ இந்த ஜனத்தை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா, ஐயா நான் திக்குவாயி மந்தனாவு அப்படியா நம்மளுங்க ஜபம், ஐயா நாங்க இங்க போறோம், இது வாங்கலான்னு இருக்கோம், இப்படி போறோம், இது அவருக்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஜபம் அது இல்லை. இங்க அவர் கொடுக்குறாரு இன்ஃபர்மேஷன். ஐயா உங்களுக்கு தெரியாதா, நான் சின்ன வயசுல இருந்து திக்குவாயி அப்படின்னு சொன்னா சொல்றாரு, வாயை உண்டாக்குனது நான். சிருஷ்டிகர்த்தர் என்ற அறிவை அந்த உலக ஞானம் தடுக்கக்கூடிய இடத்தில் தான் மோசே இருந்தார். அதை முழுவதும் இழந்த இடத்தில் தான் இவனுடைய வல்லமையை கொடுத்தார். அந்த கைத்தடியை எடுத்துட்டு போ. இருந்தாலும் அன்னைக்கே இன்னொரு ஆளை ரெடி பண்ண போய் முடியாது. ஆனால் மோசையின் அழைப்பிலே குறைவில்லை. அந்த ஜனத்தை விடுதலையாக்க முடியாதான் அழைக்கப்பட்டான். கானானுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரனாக இருக்கவில்லை என்ற இடத்தில் அவனுடைய அழைப்பு சரியாக செய்தான். ஆனால் ஒரு ஆளை ரெடி பண்ண ஒரு ஆள் பாருங்க, ஒரு கிருபையை ஒரு வல்லமையை தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. கொடுத்த அன்னைக்கே பங்கு கொடுத்துட்டான். யாருக்கு? ஆரோனுக்கு. அப்புறம் மாமனார் வராரு, ஒரு ஆளு கொடுத்திய வா 70 பேருக்கு பிரிச்சிருவான். அவரு எத்ரோவின் ஆலோசனை அது பார்க்க பூமியிலிருந்து நல்லா தான் இருந்தது. ஆனா இவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழக்கக்கூடிய இடத்தில் தான் அதை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது. இப்போ மோசையின் மூலமாக இவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டு தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற அவருடைய சந்ததிகளோடு பேசும்படியாக விரும்புகிறார். பேசும்படியாக விரும்பக்கூடிய இடத்துல இவங்க யாரும் பேசுவதற்கு ஆயத்தமா இல்லை. அங்க யாத்ராகமம் 19 தொடங்கி தொடர்ச்சியாக 8 முறை அங்கே மோசையோடு இடைபடுகிறார். அதுல 2 முறை ஜனங்களோட பேசுகிறார். இவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, ஐயா நீங்க போங்க வாங்க, நமக்கு இதுக்கு செட் ஆகாது, நாங்க செத்து போடுவோம், நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஆனாலும் ஏன் பேசினார் என்றால், ஜனங்கள் மோசையோடு தேவன் பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மோசைக்கு பயப்படும். இன்னொன்னு, அவர்கள் மோசையை விசுவாசிக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லைன்னா இவன் யாரும் மோசையை நம்ப மாட்டான். இவனை பத்தி தெரியும்,
ஒரு மோசே 40 நாள் காணோம்னா அடுத்த ஆரோனை நெருக்கி வேற வழி ரெடி பண்ணுவான். இவங்களை பத்தி தெரிஞ்சுதான் தேவன் அதை செய்வார். இது இப்படி போய்கொண்டு இருக்கும்போது அங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரம் துவக்கத்துல இந்த 40 வருஷம் நீங்க அலைஞ்சு திரிகிறது மோசே பிரச்சனையும் இல்லை, ஆரோன் பிரச்சனையும் இல்லை, நம்ம பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யார் என்று உங்களை அறிந்து கொள்ளும்படியாக தான் உங்களை இப்படி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல கோவம் வந்து இவனெல்லாம் அழிச்சு உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு மோசேட்ட சொன்ன உடனே 9 கடைசியில மோசே குப்புற கடந்து அழுது உங்களை அழிப்பேன்னு சொன்ன அன்னைக்கு நான் ஐயாவை போய் பேசி, ஐயா என் பேரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அடிச்சு போடுங்க, ஆனா என் ஜனத்தை நீங்க அடிக்க கூடாது ஐயா. அவருக்கு நான் சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்க முற்பிதாக்களை பாருங்க ஐயா, இந்த ஜனம் இப்படிதான் இருக்கும், இவன் திருந்துவான்னு நீங்க நினைக்க கூடாது. இது கடினமா இருக்கும், முரட்டாட்டமா இருக்கும் இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்ணணும், இவங்களை நடத்தி கொண்டு போகணும். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என் முற்பிதாக்களை நீங்க பார்க்கணும். கொண்டு வந்தவன் என்னங்க சொல்லுவான், அழிக்கும்படிதான் கொண்டு போனான்னு சொல்லுவானே. பல பிரச்சனை அவருக்கு போட்டு அழுது கடவுள் சொல்றாரு, சோழியை பார்த்துட்டு போ, நான் அவர்களை விசாரிக்கக்கூடிய நாள்ல நான் விசாரிப்பேன், நீ இப்ப கூட்டிட்டு போங்க ஐயா, நான் அவர்களை விசாரித்து விசாரித்த நாளையும் நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 8ல இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விசுவாசம் இல்லாத இந்த சந்ததியை புறம்பான இருளுக்கு அனுப்பி புறஜாதி ஆகிய ஆவிக்குரிய சந்ததியாகிய நம்மை அந்த சோதரத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள் இப்படி முடிவு பெறும் பொழுது இந்த சந்ததியிலே மேன்மையானவன் என்பவன் தாவீது. தாவீது தான் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் நிறைவேறக்கூடிய இடத்திலே தாவீது தான் இருக்கிறான். அங்கே சாமுவேலை கொண்டு தேவன் நியாயாதிபதிகளோட நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்தது காரணம், அவனுடைய பிள்ளைகள் அவனை போல இல்லை, பரிதானம் வாங்குறாங்க, உம்மை போல இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் தான். ஆனா கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்னது போலவே இவருக்கும் சொல்லிட்டார். ஆபிரகாமுடைய பிரச்சனைகளை ஆபிரகாமுக்கு சொல்லாதபடிக்கு எமோரியர் அக்கிரமம் நிறைவேற வரைக்கும் பத்திரமா இருங்கன்றாரு. இங்க சாமுவேல்கிட்ட உங்க பையன் பிரச்சனை அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, என்ன தள்ளி விட்டாங்க பொல்லாத ஜனங்க அப்படின்னு சொல்லி அப்படி டீல் பண்ணி கொண்டு விட்டான். இந்த சாமுவேல் ஒரு ஜெயம் பெற்ற குமாரனாக பிறந்து ஜெயமாக அவனுடைய நாட்களில் பெலிஸ்தர் தலையெடுக்க முடியல. 40 வருஷம் அங்க ஜெயமா நடத்தி கொண்டு போறாரு. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரு ஜெயமான ஒரு நியாயாதிபதியாக தான் அவன் இருந்தான். ஆனா ராஜா கேட்டாங்க, ஏன் கேட்டாங்கன்னா உலகத்தின் வழக்கத்தை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்தில் தான் இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை, இதான் அவர்களுடைய பிரச்சனை. அவர்களை போல நாமும் வாழும்படியாக விரும்புகிறோம். உலகத்தில் உள்ளதை போல நாமும் இருக்கணும்னு நினைக்கிறோம். நாம் அதற்கு அழைக்கப்படவில்லை. நாம் ஒவ்வொருவரும் பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரத்யேகமானதாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய பிரச்சனையும் வித்தியாசமானது, அதற்கான சொல்யூஷனும் வித்தியாசமானதுங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அவர்களை ஜெயத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு குமாரனாக யார் இருக்கிறார் என்றால் அங்கே தாவீது தான் இருக்கிறார். முதலாவது வந்த அங்க சவுல் ராஜா தேவனுடைய காரியத்தை ஜெயமாக கொண்டு போகக்கூடிய இடத்திலே அவன் இல்லை. அதுதான் விஷயம். அவனை ஜனங்க கேட்கும் போது அவன் வந்து சரியாக சிக்குகிறான். அவன் தான் இருக்கான், மொத்தத்துல அவன் தான் ஆயிட்டான ஆளு, அவன் தான் சரியா இருக்கிறான்னா அவன் அதுக்காக வரான். வாயில அவருக்கு அவ்வளவு தாழ்மை. வாயில ஐயா நான் யாரு, பெஞ்சமின் கோத்திரம் ஒரு கோத்திரமா, எங்கப்பா கீசு ஒரு ஆளா, நான் கழுதை மேய்க்க வந்தேங்க, கழுதை தேடி வந்தேங்க அப்படின்னு வாயில் இருந்த தாழ்மை அவனுடைய உள்ளே இல்லை. தேவன் அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அந்தரங்கங்கள் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்ற இடத்துல அவர் உள்ள மதைய பிடிச்சிட்டார். அதனாலதான் சொல்றார் ஓசியால, நான் கோபத்திலே கொடுத்து உக்கரத்திலே எடுத்தேன், அவன் என்னை தள்ளி வந்தவன், அவனை எப்ப தள்ளலான்னு சான்ஸ் பார்க்கிறார் இல்லையா? தேவனால் நடப்படாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், இவனை எப்ப தள்ளலாம் அப்படின்னு கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கரெக்டா ஆளு யுத்தத்துக்கு தயார். சாமுவேல் சொல்றாரு, ஐயா நீ 7 நாள் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொன்னா 13, 14, 15, 16 அதிகாரங்கள் சவுலுடைய வீழ்ச்சி. 1 சாமுவேல் 13, 14, 15, 16 அதிகாரங்களை தொடர்ச்சியா பார்த்தா அவனுடைய எழுச்சியும் அவனுடைய வீழ்ச்சியும். 7 நாள் வெயிட் பண்ணுனா
7ஆம் நாள் சாமுவேல் வருவாரா, கடவுள் சொன்ன அப்புறம் சாமுவேல் வருவாரான்னு ராஜாக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? ராஜா பதவிக்கு வந்தாலும் அங்க ராஜா செகண்ட் தான். இங்க நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் வேற மாதிரி இருக்குது. ஜனாதிபதி இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொன்னாலும் அவருக்கு பவர் கம்மி, பிரைம் மினிஸ்டர் பவர் வச்சிருக்காரு இல்லையா? ஆனா அங்க அப்படி இல்லை. அங்க ஜனாதிபதி கையில தான் பவர் இருக்கும். தீர்க்கதரிசி தான் நடத்தணும், ராஜா கேட்டு நடக்கணும், செகண்ட் கிரேட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சட்டம். தேவன் ஜனத்தை கேட்கும்படி அங்கேயும் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி இருக்க வரைக்கும் நீ பழம் பறிச்சு தின்னு சாப்பிட்டு எடுத்து வச்சு கொண்டாந்து கொடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன. ஆனா ராஜா வந்தா அவன் எடுத்துட்டு மிச்சம் மீதி தான் உனக்கு தருவான். இதை சொல்லும் போது சாமுவேல் என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயா காணிக்க போதுன்னு கதெல்லாம் விடுறாரு நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருப்பாங்க. பதவி போதுன்னு என்னெல்லாம் பேசுறாரு பாரு அப்படின்னு நினைச்சான்னு தான் இடி முழக்கம் இறக்கி சாட்சி வாங்குறார். எவன் ஆட்டியாவது எடுத்தனா மாட்டியாவது எடுத்தனா பரிதானம் வாங்கினானா சொல்லுங்கடான்னா, ஐயா நீங்க ஒன்றும் சொல்ல ஐயா, நீங்க செய்யறது செய்யுங்க. நாங்கள் எல்லா பாவங்களோடும் ராஜா வேணுன்ற பாவத்தை கூட்டிக் கொண்டோம். ஐயோ திருந்திட்டானா அப்படின்னா இவன் உள்ள திருந்தல அப்படின்னா இவனுக்கும் உள்ள தாழ்மை இல்லாத ஒரு ராஜா கூடு. இவனும் வாயில திருந்தனா அவனும் வாயில தாழ்மையா இருப்பான் அப்படின்னு ஒரு ராஜா கொடுத்துட்டான். அவன் காத்திருனா காத்திருக்க மாட்டான், வெட்டுனா வெட்ட மாட்டான். இவன் தான் அவன். சரிங்களா? காத்திருனா 7 நாள் காத்திருக்கல. வராரு, பலி முடிஞ்சிருச்சு, சர்வாங்க தகன பலியை துணிகரமாக ஆசாரனுடைய வேலையை செய்து நிற்கிறாரு. செய்ய வேண்டிய முத வேலை என்ன? வந்த உடனே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காப்பி எழுதி எடுத்து படிச்சிருக்கணும் வாசிகளை. சரி விட்டு. ஆனா சொன்னதையாவது செஞ்சானா? சொன்னதே செய்யாதபடிக்கு அவன் வாயே அவனுக்கு விரோதமாக அங்கே சாட்சி. ஒரு ஆவிக்குரிய பொருட்டாட்டம் என்பது நம்மை ஒரு முட்டாள் ஆக்கிவிடும். முட்டாளுடைய ஆபத்து என்ன தெரியுமா? முட்டாள் தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறான். Wise is wise for his own eyes. A fool is wise for his own eyes. மூடன் தன் பார்வைக்கு அவன் பெரிய ஞானியாக இருக்கிறதுனால அவன் ஒன்றும் வேலையாக அவன் வாயே சொல்லுது, ஐயா காத்திருக்கலையா, நீங்க வர லேட் ஆச்சு, எதிரி நெருக்கிறான், ஜனங்க இங்க அல்லாடுது, நானு துணிந்து பலியிட்டேன். துணிந்தான். துணிகரத்தை தேவன் வெறுக்கிறார். சுயம் இருந்தால் துணிகரம் வரும். சுயம், மேட்டிமை, பெருமை, மனிதனுடைய ஆவி என்பது நமக்கு துணிகரத்தை கொண்டு வருகிறது. பெருமையினால் தானே தோட்டத்துக்கு முன்ன தூதர்கள் விழுந்தது பெருமையினால் தான் விழுந்தாங்க இல்லையா? அவர் இருக்கிற இடத்துக்கு ஏறு வேணாம் விழுந்தான், தோட்டத்துல சரியா இல்ல விழுந்தான், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார்கள் விழுந்தார்கள், பாவம் செய்தார்கள் விழுந்தார்கள், அங்கே அக்கிரமத்துக்கு எதிராக இருந்தார்கள், கட்டி போட்டிருக்கிறார் தூதர்களை. இந்த விழுந்து போன ஆவி மனிதனுக்குள்ளே ஒரு பெருமையை கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கு சரியான சான்றிதழ் இந்த துணிந்த சவுல் தான் என்பதை நீங்க தெரிந்து. இவர் துணிந்து பலியிட்டேன். ஐயா நீ புத்தீனமாய் செய்தி உடைய ஆட்சி நிற்காது. இன்றைக்கு அவர் ஒரு மனிதனை தேடுகிறார் என்ற இடத்தில் தான் தாவீது உருவாக்கப்படுகிறார். தாவீது அன்றைக்குதான் தாவீது கருவுல போடப்பட்டிருக்கிறார். அதுக்கு சாட்சி ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:21. ஏன்னா அதுக்கு பின்பு 40 ஆண்டு காலம் கொடுக்கிறார். 40 ஆண்டு காலம் இவன் வளரக்கூடிய காலம். இவன் வளரும் வரைக்கும் நீ இருந்துக்கோ. அதான் சரிங்களா? ரெண்டாவது ஒரு சான்ஸ் தர, சரி தவறிட்டாப்புல இன்னொரு சான்ஸ் தர. இன்னொரு சான்ஸ்லயும் பொடி என்னன்னா, பொடி வச்சுதான் செய்யறாரு. இவனை பிடிக்கணுங்கிறது தான் பாயிண்ட். அமலேக்கை அழி அப்படின்ற அவன் இஸ்ரவேல் வரும்பொழுது அவன் செய்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஏன் எவ்வளவு பேர் பண்ணாங்களே, ஏன் அமலேக்க மட்டும் மனசுல வச்சிருக்கேன்? யார் இந்த அமலேக்கு? ஏதோம் பிள்ளைங்க தானே. ஏதோம் யாரு? யாக்கோபுக்கு சகோதரன் பசங்க தான் விஷயம். இவன் வந்ததுனால இவனை ஒரு நாள் விட்டு வைக்க மாட்டேன், இவனுக்கு எதிராக என்னால யுத்தம் நடக்கும், அதை நான் மனதிலே வைத்தேன், என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. தேவன் தன்னுடைய மனதையும் தன்னுடைய இருதயத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்தாலும் சவுல் வெட்டணும். போய் வெட்டி எல்லாம் முடிஞ்சு ஐயா வாங்க அப்படின்னு ஆள் அனுப்புனா, சாமியார் வராரு, ஆடு மாடெல்லாம் கத்துது. என்னையா கத்துது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. யாருக்கு? கடவுளுக்கு. கடவுளுக்கு தானே வச்சிருக்கோம். அப்படியா? சரியா? இது யாரு? நம்ம ஃப்ரெண்டு தான், சகோதரன். என்ன ரொம்ப அருமையா பேசினாரு, நல்ல மனுஷன், இறக்கம், கடவுளை விட இறக்கம்.
நான் உன் சத்துருக்களை உனக்கு கையெடுக்கும் பொழுது நீ அவர்களுக்கு இரக்கம் பாராட்டாதே என்று கர்த்தர் சொல்றாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், சத்துருக்கு இரக்கம் இல்லை. நீங்க உங்க சத்துருவை ஸ்நேகிங்க, நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் தேவனுடைய சத்துருக்களை நாம் நேசிக்க கூடாது, பயக்கணும் அப்படிங்கிற இரண்டாம் பக்கம். நேசிக்க கூடாது. கர்த்தர் பயக்கிறவனே நீ நேசிக்கலாமா? அவனோட சேர்ந்து போகலாமா? ஆகாவுக்கு வார்த்தை வருது, நீ அங்க போய் சேர்ந்து போகலாமா? நீ சேர்ந்து போனா உனக்கு அவன் வீட்டுல வெட்டும் போது உன் வீட்டுல நாய் கூட இருக்காது, நாய் கூட இருக்காது. அதான் விஷயம். அங்கே அமலேக்குடைய விஷயத்துல நீ என்ன ராஜா, உனக்கு எனக்கு பட்டயம், அதை பிடிக்க ஒரு ஆயுததாரி. வெட்டினது யாரானா தீர்க்கதரிசி. அப்ப நீ டம்பி ராஜா தானே. உன்னுடையதை நீ செய்வதற்கு ஆயத்தம் இல்லாதவனாக இருக்கும் பொழுது உன்னுடைய இடத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து வெட்டணும்னா உனக்கு ஐயா பட்டயம், உனக்கே அதை பிடிக்க ஒரு ஆயுததாரி, நீ ஒரு ராஜா. காலில் விழுந்துட்டான். ஐயா வெளியில சொல்லிடாது விஷயம் என்ன. இப்போ அடுத்தது ஆவிக்குரியவர்கள் வெளியரங்கமாக நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும். இப்ப தேவன் தேவ ஜனங்கள் அப்படிங்கிற இடத்துல 2 தடவை கண்டித்ததுக்கு அப்புறம் சபைக்கு கொண்டு வரணுங்கிற சட்டம் பவுல் கொண்டு வராரு. 2 தடவை உனக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, இப்ப சபைக்கு தான் போகிற சட்டம் உனக்கும் தெரியுது. இப்பதான் காலில் விடுறான். ஐயா வெளியில கொண்டு விடாதீங்க, எப்பவும் கூட சமாதானமா என் கூட அசனத்துக்கு வாங்க, சாப்பிடுவோம் அப்படின்னா. இந்த வேலை சாமுவேல் தாங்குமா? சாமுவேல் ராமாவுக்கு போய் அது முதல் அழுது கொண்டு இருந்தான். சாமுவேலை தேவன் தேற்றி நீ போய் ஈசாயின் வீட்டில் ஒருத்தன அபிஷேகம். இந்த ஈசாயின் குமாரன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 இருக்கு. இந்த ஈசாயின் குமாரனுடைய வார்த்தைகள் 2 சாமுவேல் 23ல ஈசாயின் குமாரனுடைய தாவீதின் கடைசி வார்த்தைகள் என்ன? அவன் ஒருவன் தான் யாக்கோபின் தேவனை, யாக்கோபின் அங்கே அபிஷேகத்தை கொண்டு வருகிறான். நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டேன் அப்படின்னு கொண்டு வந்து யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். தாவீது ஒருவன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தாவீது ஒருவன் தான் யாக்கோபின் வல்லவரை பற்றி கொண்டவன், தாவீது ஒருவன் தான் அவரை இன்பமாக பாடினவன். அப்படின்னா இருதயத்திலிருந்து பாடணும் இல்லையா? அப்படின்னா எங்கிருந்து பாடணும்? இருதயத்திலிருந்து. வாயில பாட்டு பாடுவாங்க கிறிஸ்தவம், வாயில பாடுவாங்க. பாடுனா வயிறு வலிக்கணும் இல்லையா? ஏன் வயிறு வலிக்கணும்? ஏன் வயிறு வலிக்கணும்? ஏன் வயிறு வலிக்கணும்னா அதுதான் அன்பு. அந்த 2 வேசிகள் பிள்ளைகளை கொண்டு வந்த இடத்துல வெட்டுன்னு சொல்லும்போது வசனம் வாசி பாருங்க, பபிள் ஏர்ன் அப்படின்னா குடல் துடித்தது. குடல் துடித்தால் தான் அன்பு. நமக்கு பிரச்சனை வரும்போது வைத்ததான் கலக்கும். ஏன்னா நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய எந்திரியங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளந்திரியங்கள், உள்ளமும் நம்முடைய எந்திரியங்களும் இணைக்கப்பட்ட இடத்துல நம்முடைய ஹார்மோன்ஸ் அது சுரக்கிறதுனாலதான் அந்த அனுபவம். அப்போ ஆபத்துக்கு மட்டும் வயிற்ற கலக்குச்சுன்னா விடுதலையே ஆக முடியாது. அன்பிலே வயிறு வலிக்கணும், வயிறு வலிக்க பாடணும், குடல் துடிக்க பாடணும். அந்த அன்பு தான் நம்மை விடுதலையாக்கும். தாவீது என் பெலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன், நான் எக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன், என் நாவு அவரை பாடும், அவர் மீட்டுக் கொண்ட என்னுடைய இருதயம் அவரில் வாஞ்சியாக இருக்கும். ஒரு மான் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றான், என் ஆத்துமா மாத்திரமல்ல என் மாம்சமும் அவரை வாஞ்சிக்கிறது. அதான் தாவீது முழுவதும், ஒரு முழு மனிதனும் தேவனில் அன்பு கூறப்படுகிறது. தாவீதை குறை சொல்லக்கூடிய அநேக ஞானிகள் உலகத்திலே பெருகி இருக்கும் போது தாவீதுடைய குறைபாடுகளை அறியாத மூடனாக நான் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய அனுபவம். தாவீதின் குறைபாடுகளை காணக்கூடிய ஞானிகள் உலகத்திலே பெருகி இருக்கும் பொழுது தாவீதின் குறைபாடை காணாத குருடராக மூடராக நாம் இருக்க வேண்டும் என்பது வேதத்துடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தாவீதை எனக்காக தெரிந்து கொண்டு தாவீதுக்கு அவர் கொடுக்கிறார். தாவீது என்னைக்காவது ஒரு நாள் சவுல் என்னை வெட்டி போடுவாரு. இது தாவீதுடைய வார்த்தை. 1 சாமுவேல் 20:16 சாமுவேல் சொல்றாரு, சவுலுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு வருவான். ஒரு எதிர் வல்லமை தேவன் அனுப்பின பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்ததுக்கு பின்பு ஒரு கொலைபாதகத்துக்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான்.
எதிரியை கொள்ளாதபடிக்கு தேவனுடைய எதிரிகளை விட்டுவிட்டு தேவனுடைய ஜனங்களை வெட்டக்கூடிய இடத்திலும் கொல்லக்கூடிய இடத்திலும் அவன் இருக்கிறான் என்பது ஒரு பொல்லாத ஆவிக்கு தன்னை விற்று போட்டான். தேவன் அனுப்பினான் எழுதியிருந்தாலும் தேவன் அனுப்பவில்லை, இவன் அதுக்கு ஆயத்தமாகி விட்டான். வீட்டை கூட்டி பெருக்கி அலங்கரிச்சு வச்சா நீ அவரை வரவேற்று உட்கார வைக்கணும், இல்லைன்னா 7 வரும் உள்ளன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு விடுதலை கிடைத்த பின்பு தேவனை பிடித்துக் கொள்ளக்கூடிய இடத்துல, ஒரு அபிஷேகம் கிடைத்த பின்பு அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இல்லாவிட்டால் சவுலுடைய வாழ்க்கை போல ஆகிவிடும். கொள்ளதான் இருக்கும். இப்போ ஓடி ஓடி கலைத்த தாவீதுடைய வாழ்க்கையில அங்கே எப்ரோன் என்ற இடத்துக்கு வருகிறான். நான் போகலாமா? சவுல் மரித்த பின்பு சவுலை தேவன் தள்ளிட்டாரு. ஆனாலும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானையும் சவுலுடைய தளபதியாகிய அப்னேரையும் சவுலுடைய குமாரத்தையும் சவுலுடைய மற்ற குமாரர்களையும் கொண்டு வரும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். காலத்தெல்லாம் கூட ஒருவனும் கெட்டு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை என்ற இடத்துல கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். சவுலை கூட நடத்தினாரு, அவன் திருந்தக்கூடிய இடத்துல இல்ல. ஒரு நாள் அழுவான், திரும்ப கத்தி எடுத்துட்டு சுத்துவான். இதே வேலையா போச்சு அவனுக்கு. ஆனால் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானையும் அங்கே அவனுடைய அப்னேரையும் அதுக்கு பின்பாக அங்கே அவருடைய குமாரத்தையும் அவருடைய மற்றவர்களையும் கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவர் விரும்புகிறார். அப்படின்னா அங்கே அன்பினாலே அவர்களை கொண்டு வந்து கீழ்ப்படுத்த அவர் விரும்புகிறார் என்பதை அர்த்தம். இந்த சவுலை தாவீது மூலமாக சவுலுடைய குடும்பத்தை இஸ்ரவேலை கொண்டு வர தேவன் விரும்புகிறதுக்கு காரணம் அங்கே ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு லோத்து விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, லோத்துடைய சந்ததியாகிய அங்கே மோவாபில் இருந்தும் அவர் ஸ்திரீயை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஸ்திரீயின் மூலமாக தான் இந்த சந்ததி வந்து அதுல 10வது ஆளு ஈசாய், 8வது ஆளு தாவீது. அன்பிலே பிறந்தவன். அங்க கணக்கு போட்டு பார்த்தா அவன் ஈசாய் 10, இவன் 8வது குமாரன். அங்க மோவாபை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அம்மோனையும் கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய அன்பின் நிமித்தம் தேவன் எந்த நிலவரத்திலும் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். என் தாசனாகிய தாவீதுக்காக, நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக என்றென்றைக்கும் ஒரு விளக்கு எரியும். அப்படின்னா தாவீதுங்கிற ஒரு தனிநபருக்காக தேவன் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதுதான் எருசலேமின் வரலாறாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல ஆபிரகாமுக்கும் தேவன் எதையும் மறைக்க மாட்டார், எதையும் செய்வார் என்ற இடத்துலதான் புதிய ஏற்பாடு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சவர்களாக இருந்தார். ஆபிரகாமுடைய குமாரன் என்ற இடத்துல அவன் தள்ளி போனாலும் கூட, அவன் ஆவிக்குரிய ரீதியில தேவன் கொண்டு வர நினைத்தாலும் கூட அவனுடைய சந்ததிகள் மேல் இரக்கத்தை காண்பித்தார். இந்த அம்மோனும் மோவாபும் உள்ள வரக்கூடாதுன்ற தீர்ப்பு கொண்டு வந்தாலும் அந்த மோவாபில் இருந்து ஒரு ரூத்தை கொண்டு வந்து சுதந்திரத்துள்ளே கொண்டு வந்தார். ஒரு அம்மோனையும் கூட கொண்டு வரும்படியாக தாவீது கிரியை செய்கிறான். சவுலுடைய குமாரனையும் குமாரத்திலையும் அந்த படைத்தலைவனையும் கூட கொண்டு வரும்படியாக தான் தாவீது கிரியை செய்கிறான் என்ற இடத்திலே தாவீது சரியாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லையா? மனுஷருடைய பாவங்களை அவர் எண்ணுகிறதில்லை என்று நாங்கள் அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன புத்தி சொல்லுகிறோம்? நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஒப்புரவாகின் ஊழியத்தையும் ஒப்புரவாகின் உபதேசத்தையும் எங்களுக்கு கையெழுத்திருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 5 கடைசியில கொண்டு வந்துதான் அவர் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவ நிவாரண பலியாக்கினார் என்று கொண்டு வந்து முடிக்கிறார். அப்போ நம்மை ஒப்புரவாகுதலுக்கு கொண்டு வரும்படியாக கிறிஸ்து பலியானார்னா கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் என்ன? நின்னுட்டாரு, கண்ணை திறந்துட்டாரு. தாவீதுக்கு ஒரு வெயிட். தாவீதின் குமாரன் ஒரு இறக்கம். அவர் தாவீதுக்கு குமாரன், அவர் பிதாவுக்கு குமாரன். இது யாருக்கு இதுக்கு முன்ன சொல்லப்பட்டதுன்னா சாலமோனுக்கு சொல்லப்பட்டது. அவன் போய் அவன் ரேஷன் கார்டை எடுத்து அவனுக்கு 700 பொண்டாட்டி வப்பாட்டி 1000 இந்த கணக்கு நமக்கு தேவை கிடையாது. அவன் எவ்வளவு சக்கரை வாங்கி நமக்கு 2 கிலோ தானா 2 கிலோ வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போய் அவரு இவ்வளவு வச்சிருக்காரு, அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இந்த வார்த்தை சாலமோனுக்கு தான் இதற்கு முன்பாக 2 சாமுவேல் 7 சொல்லப்படுது. அவன் உனக்கு குமாரன், அவன் எனக்கு குமாரன். அவன் பாவம் செய்தால், பிறகுமுன்னே சொல்லிட்டாருங்க, பாவம் செய்தால் நான் அவனை சவுலை போல தள்ளுகிறது இல்லைன்னு கடவுளே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கடவுளுடைய ஊழியக்காரங்க வந்து சாலமோனை முழுவதும் தள்ளிட்டாங்க. இன்னைக்கு அவன் விழுந்துட்டான், போயிட்டான். அது வந்து இவங்க அது அவங்க போய் அவர்கிட்ட பேசிக்கணும், அது நமக்கு தேவையில்லை இல்லையா? அப்போ தாவீது நிமித்தம் அவனுடைய குமாரரை நிலைப்படுத்துகிறார். சாலமோனின் தவறும் கூட அங்கே சரிப்படுத்தக்கூடிய இடத்துல தேவன் இருக்கிறார்.
ஒழுங்கினமான ஒரு உலகத்தை ஒழுங்கு செய்த தேவன் நம்முடைய ஒழுங்கினமான பகுதிகளை சரி செய்யக்கூடிய இடத்துல அவர் தயவு பெரித்தவராக இருக்கிறார். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம் தாழ்மையுள்ளவராக அவருடைய பாதத்துக்கு வரக்கூடிய இடத்துல தாவீது என்றைக்கும் தாழ்மையுள்ளவனாக இருந்து எப்பொழுதும் அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதுதான் தாவீது. அங்க 2 சாமுவேல் முதல் 2 அதிகாரங்களை நீங்க வாசிச்சா அந்த 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில சவுலுக்காக அங்கே சவுலுடைய குமாரனுக்காக, அதுக்கு பின்பாக அப்னேருக்காக, அங்க எல்லாரும் மீகா கூட அவனை என்னமோ பேசினாலும் அவளை கடவுள் தீர்ப்புக்கு கொண்டு வந்தாரே தவிர இவன் அவருக்கு தீர்ப்பு கொண்டு வராத இடத்திலே தேவ அன்பை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல புலம்புறான். இஸ்ரவேலின் குமாரத்திலே கொள்ளையடிச்சு உங்க கையில கொடுத்து வச்சாரு, போட்டு நல்லா அழகு பார்த்தாரு, அழுங்கையா அவருக்காக அப்படிங்கிறாரு. ஒண்ணு கடைசியில 2 சாமுவேல் முதல் கடைசியில இஸ்ரவேலின் குமாரத்திகளே ரத்தாம்பரம் பொண்ணெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொள்ளை அடிச்சு கொடுத்தாப்லையே இல்லையா, கொடுத்திருக்கிறாரு, அழுங்க. அவன் குமாரன் எப்படிப்பட்டவன்? யோனத்தான். நீங்க 1 சாமுவேல் 16 பார்த்தா இருதயத்தை போல தாவீதை நேசித்தான், ஆத்துமாவை போல நேசித்தான். 2 எழுதி இருதயத்தை போல ஆத்துமாவை போல தாவீதை நேசித்தவன் எங்க இருக்கணும்? அவரு காட்டுக்கு போனா காட்டுல இருக்கணும், வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கணும். வாயில சொல்லிவிட்டு இருதயத்துல இருக்கு. ஆனா 2 இங்க 1 சாமுவேல் 16 தாவீதோடு இன்பமான ஒரு உறவு இருக்குது. ஸ்ரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் இன்பமான ஸ்நேகம் என்பது சபையின் ஐக்கியம் இருக்கா? யோசிக்கணும். சபையின் ஐக்கியம் என்பது எப்படின்னா, சபையின் ஐக்கியத்துக்கு 133 சங்கீதத்துக்கு போக கூடாது. 133 சங்கீதம் என்பது ஊழியர்களின் ஐக்கியம், சகோதரர்களின் ஐக்கியம், அது வளர்ந்தவர்களின் ஐக்கியம். நம்ம இங்க நிக்கிறோம். 1 சாமுவேல் 16 ஸ்நேகலின் ஸ்நேகத்தை காட்டிலும் ஸ்நேகம் என்பது யோனத்தானும் தாவீதும். ஆனா ஒரு இன்பம் தான் இருக்கணும், ஒரு இன்பத்துல நிலைத்து இருக்கணும். 2 இன்பம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய இன்பத்துக்குரியவன் பூமிக்குரிய இன்பத்தை நாடக்கூடாது. பூமிக்குரிய இன்பத்தை நாடுகிறவன் ஆவிக்குரியத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இவனுக்கு தாவீதோட இன்பம், சவுலோட இன்பம். 2 சாமுவேல் 1 கடைசியில சவுலும் யோனத்தானும் இன்பமானவர்கள், மரணத்திலும் அவர்கள் பிரியவில்லை. என்னங்க இன்பம்? இந்த இன்பம் உன்னை ஆபத்திலே கொண்டு வரும். நீ ஒருவனை தான் இன்பமாக சிநேகிக்கணும். நம்ம இன்பம் உலகத்தில் ஐக்கியத்தில் இருக்கிறதா? நம்முடைய இன்பம் சபையின் ஐக்கியத்தில் இருக்கிறதா? நம்முடைய இன்பம் உலகத்தாரோடு இருக்கிறதா? நம்முடைய இன்பம் பரிசுத்தவான்களோடு இருக்கிறதா? நம்ம தான் நிதானிக்கணும். நம்முடைய இன்பம் 2 பக்கத்திலும் இருந்தால் நம்முடைய ஜீவியம் ஆபத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடிஞ்சிருச்சு. யோனத்தானை கொண்டு வரலான்னு பார்த்தா அவன் குழம்பி விட்டான். நீங்கள் எவ்வளவு பராக்கிரமசாலிகள், கை கட்டப்பட்டவன் போல் சாகிறாயே, ஏன் இந்த சாகு? இன்பம் யாரோடு இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பலவான்களாக அவர் வைத்திருக்கிறார். இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் குமாரன். ஜெயம், குமாரன் என்றால் ஜெயம். அங்கே மோசே ஜெயமாக வளர்ந்த போது கைத்தறி அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அது உட்டு. ஆனால் நாம் ஜெயமாக வரும்போது இருப்புக்கோள் நம் கையிலே கொடுக்கப்படுகிறது. அவர் பிரசவ வேதனைப்பட்டு ஒரு ஆண் பிள்ளை பெற்றால் அது தேவனிடத்துக்கு அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்கே ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளக்கூடிய இருப்புக்கோள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வெளிப்படுத்துற விசேஷம் 12:5 ஜெயம். அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் இன்பமான ஐக்கியம் தேவனோடும் தேவ ஜனத்தோடு இருக்கும். தேவனோட இருப்போம், தேவ ஜனத்தோடு இருக்கிறது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்கிறது. கூடுமான்ற கேள்வி வந்தா உடனே சொல்லணும், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவங்க நினைச்சுக்கலாம் நமக்கு மாணவ ரோசைங்கிற, அதை பத்தி நமக்கு பிரச்சனை. நம்ம ஒன்றும் தூத்துக்குடியில இருந்து நேரடியாக உப்பு கொள்முதல் பண்ணலையே இல்லையா? அதெல்லாம் நம்முடைய ஜீவன் தான் பெருசு இல்லையா? அது ஜீவன், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது தான் பெருசு. ஆனா அதுக்காக புலம்பினான். அப்படியே வராரு, ஐயா தாவீது, ஐயா நீங்க சவுல் இருக்கும் போதே நீங்கள் தான் படைகளை நடத்தினீர்கள், நடத்தி கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு நீங்க நடத்துங்க ஐயா அப்படின்னு கொண்டு வராங்க. கொண்டு வந்தா நல்லது, ஆனா நீ மீகால கொண்டு வரணும், அதான் விஷயம். மீகால கொண்டு வரணும். சவுல் பாருங்க, தாவீது இருக்கும் போதே தன் மகளை
அவனை வேதனைப்படுத்த வேண்டும் என்றே அவருடைய மகளை இன்னொருவருக்கு கொடுக்கிறார். நீங்களுக்கு இன்னொரு புருஷனுக்கு பிள்ளைகள் இருந்ததே தவிர தாவீதுக்கு அவள் பிள்ளை. ஏனென்றால் பெட்டி வரக்கூடிய இடத்துல அவள் தாவீதை அற்பமாக எண்ணிவிட்டார். இது நடப்பதற்கு முன்பாக அப்னேர் இந்த விஷயம் கேட்டுட்டு போனான உடனே யோவாபு கத்தி எடுத்துட்டார். சமாதான காலத்துல யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தின யோவாபின் தலையிலே தாவீது கொண்டு வந்த சாபங்கள் தலைமுறைக்கு நின்றது. நீங்க சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். அவனுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருந்தார். நீங்கள் மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எபிரேயர் அங்க ரோமர் 6ல மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும். எபிரேயர் ரோமர் 13ல மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய. அங்கே மேலான அதிகாரம் என்ற இடத்துல அவர் சமாதானத்தோட அனுப்புனா இவன் போய் கட்டி பிடிச்சு கொண்டுட்டான். அதான் விஷயம். நீங்க 2 கொரிந்தியர் 6 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அவர் பட்டியல் ரோமர்லயும் அந்த பட்டியல் கொண்டு வர்றார், பிலிப்பியர்லயும் அதை கொண்டு வர்றார். அங்க பிலிப்பியர்ல அங்க கொண்டு வரும்போது சரி, ரோமர்ல கொண்டு வரும்போது சரி, அப்போஸ்தலர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது என்பது கள்ள சகோதரர்களால் வந்த மோசம். 2 கொரிந்தியர்ல தான் கொண்டு வராரு. 40 ஆமா 2 கொரிந்தியர்ல கொண்டு வராரு. 6க்கு அப்புறம் 6ல தான் நினைக்கிறேன். அங்க 6 பின்பகுதியில கொண்டு வராரு. 6 7 11 இல்லையா? 11 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 26 வாசிங்க. 26 அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகள் கள்ளரால் வந்த மோசங்களில் கள்ளர் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களில் சுய ஜனங்கள் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களில் அந்நிய ஜனங்கள் பட்டணங்களில் உண்டான மோசங்களில் பட்டணங்கள் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான 8 தான் வெயிட். கள்ள சகோதரால் உண்டான மோசம். ஓடி அங்க யோவாபு எவ்வளவு மேன்மையான ஆளு, எவ்வளவு முக்கியமான ஆளு. தனக்கு பேர் ஒரு நாளும் உண்டாக்கல. ஒரு பட்டணம் கைவசப்படுதுன்னா தாவீதை கூப்பிட்டு அனுப்பும், ஐயா உங்க பேர் வரட்டும் ஐயா அப்படின்னு. அவ்வளவு ஆவிக்குரியவன். வெறுங்கால போகும்போது கூட இருந்தாங்க. எல்லாம் கூட இருந்தவன் ஒரு செகண்ட் சொந்த தம்பி தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடி விட்டது. அதான் விஷயம். மாம்சம் இருந்து தம்பியை கொண்டு விட்டானே. பலிக்கு பலி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆவிக்குரியவன் ஏன் பலி வாங்கணும்? ஆவிக்குரியவன் ஏன் அதை எண்ணத்துல வைக்கணும்? மன்னிச்சு விட்டுணும். பல பேர் நம்மளை மானம் கெட்டவர்கள் என்று நினைத்தால் அதை பத்தி பிரச்சனை இல்லை, பேசிட்டு போயிடுவோம். அது இல்ல விஷயம். நம்ம ஏன் தேவன் பார்த்துக் கொள்வார். நான் யோவாபு பட்டயத்தை எடுத்து குத்தி சமாதான காலத்திலே ரத்தத்தை ஊற்றி விட்டான். இங்க தாவீது புலம்புகிறார், என்னால் அல்ல அவன் மரித்தது, நான் அல்ல. நீங்கள் எல்லா தன்மையிலும் தாவீதிலே நீங்கள் தேவனை காண முடியும். இது மாத்திரமா? வெட்டியை கொண்டு வந்தா அங்க பிரச்சனை, அங்கேயும் ஒரு ஆள் துணிறான். தாவீது பண்ணது தப்புதான். நாம் முன்குறிக்கப்பட்டவர்களா இருந்தால் நம்ம எந்த காலத்திலும் தேவன் தப்பு வைப்பார். ஆனா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போயிடணும். அதான் விஷயம். வெட்டிய புது வண்டியில கட்டலாமா? நம்ம வெட்டிய தூக்கிறதுக்கு ஆசாரியர் குடும்பத்துல வேலை வச்சிருக்காரு. இவன் சரி ஒரு ஜோர்ல பணம் காசு பொறுப்பு கொஞ்சம் வந்தா கொஞ்சம் புத்தி பேதலிக்கும். நம்ம தான் உஷாரா இருக்கணும் இல்லையா? வெட்டிக்க வண்டி கட்டிட்டாரு. வண்டி கட்டி விழுந்தா உனக்கு என்னையா? அங்க வண்டி கட்டி விழுந்தா உனக்கு அவன் போய் பெட்டியை பிடிக்கணுமா? ஊசா போய் தொட்டான். என்னங்க கடவுள், உழுற பெட்டியை பிடிச்சா கொண்டு விட்டாரு. என்ன கடவுள் இது? பாதி பேர் பயந்துட்டான். இப்போ பெட்டி விழும்போது பிடிச்சி ஒரு ஆள் செத்து போயிருக்கு. அவன் துணிகரத்து நிமித்தம் தேவன் அடித்தார். இப்ப பாஸ்டர் கேட்கிறாரு, சிஸ்டர் பெட்டி உங்க வீட்டுல வச்சுக்கலாமான்னு. என்ன சொல்றீங்க? ஐயோ, இவரு நமக்கு நல்லா தானே இருந்தோம். இவர் கூட இவர் இந்நேரத்துல பெட்டியை நம்ம வீட்டுல கொண்டாந்து வைக்கலாம்னு பாக்குறாரு. ஒரு ஆள் செத்து போச்சு, ஸ்பாட்ல டெத்து இல்லையா? அடிக்கடி தட்டு உளுந்து உடனே கேட்கிறாரு ஓபேத்த, ஐயா உங்க வீட்டுல பெட்டி. அவன் ஓபேத் என்றால் the man who never minds his life. அந்த ஜீவனை பார்க்காமல் ஒப்பு கொடுத்த ஓபேத் ஏதோமின் வீட்டை சகலத்தையும் ஆசீர்வதித்தான். அவன் நாய் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்க. ஓபேத் ஏதோமின் வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதான் ராஜாவுக்கு கை கொடுத்தவர், அதிகாரத்துக்கு கை கொடுத்தவர், தேவனுடைய வழிகளுக்கு கை கொடுத்தவர். அதுக்கு அப்புறம் தான் பெட்டிய தைரியமா எருசலேமுக்கு கொண்டு வராரு. கொண்டு வர இடத்துல அவனுடைய சந்தோஷம் உலகத்துக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம். ஆடி கழிச்சிட்டாரு ராஜா.
அந்த அம்மா மாடியில இருந்து பார்த்துருச்சு, என்னையா ராஜா நீ ராஜாவா கூத்து கட்டுறவனா? நீ காலத்துக்கு எங்க அப்பாவுக்கு பாட்டு பாடின ஏதோ பரவாயில்லன்னு விட்டோம், நீ பாட்டு கூத்துக்காரனாவே இருக்கு. இதை பார்த்து பாதி பேர் போறாங்க, கூத்துலயே போறான். ஒரே ஆட்டம் நேரா போய் அங்க தோண்டி பறிச்சிட வேண்டியதான். ஆலயத்துக்குள்ள ஆடலங்க, தெருல தான் ஆடி இருக்க. அதை கண்டு நம்ம ஆலயத்துல ஆடி கூடத்துல ஆடுறதுக்கு நீங்க 1000 பேர் எழுப்பிங்க பாடலாம். ஆனா ஆராதனைக்கு தலைவர்கள் நாங்க தான், பாட தெரியாத நாங்க தான். கடவுள் வச்சது. பாட்டுக்காரன்லாம் வெளியில நிக்க வச்சாரு. நீங்க வாசிச்சீங்கன்னா அப்புறமா ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே தாவீது கூடாரம் இருக்கும்போதே சரி, எல்லாம் லைனா வெளியில நின்று ஊதிக்கோ, பாடிக்கோ, கை தட்டிக்கோ, உள்ள ஒரு பையன் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆடுறவன் பாடுறவன்லாம் இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகுறது அவங்க விருப்பம். கடவுள் வராருங்க, நிஜமா வராரு, கூலி மூட்டை மூட்டையா கொண்டாடுறாரு, வாங்கிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? என்னோடய வருது பலனுங்கிறார். 2 பலன் வருது, வாயில இருந்து பட்டயமா, கையில இருந்து அவர் முகத்துல இருந்து கிருபையா அப்படிங்கிறது நம்ம நடக்கையில தான் இருக்கு அப்படின்னு போகுது. இங்க ஆடி வந்தா இந்த அம்மா அவனை அற்பமா பேசிச்சு. நான் சொல்றேன், இந்த ஸ்திரீகளுக்கு முன்பாக நான் மேன்மையாக விளங்குவேன், தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார். நீ அற்பமாக என்ற இந்த சவுளுடைய குடும்பம் என்னைக்கு என்ன அற்பமாக தான் எண்ணும், பிரச்சனை கிடையாது. தூக்கி போட்டாரே அந்த விதைய அவ வயிற்றுல. அடுத்து யாரு அங்க கேடு கெட்டவளாக நினைக்கப்படுகிறாளோ அவளுக்குள்ளே சாலமோன். தேவன் பூமியிலே நம்முடைய தன்மைகளை பார்க்கல, நம்முடைய சுபாவங்களை அவர் பார்க்கல. அதான் மெயின். நம் தேவனோட எத்தன்மையில இருக்கிறோம். தன்மை என்பது நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட தன்மை அல்ல, நம்ம அடிபட்டு நமக்கு உள்ள ஒரு கோர் தன்மை அவர் சிருஷ்டிச்சு வச்சிருப்பாரு. அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல நம்முடைய புறமான மனிதனை அடித்தால் நாம் ஜெயிப்பட்டோம். அது மாத்திரமா இதோட முடிச்சுட்டாரா? இவர் திருந்தவே போறது இல்லைங்கிற கணக்கா? இப்போ மோவாபு இல்லாம அம்மோனை கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அம்மோனின் ராஜாவாகிய நாகாசுக்கு ஆள் அனுப்பி கூப்பிடுறார். நாகாசு வா சேர்ந்துருவோம், ஏன்னா அங்க ஆபிரகாமுக்கு பாக்கி இருக்கு. மோவாப சேர்த்துட்டாரு, இங்க அம்மோனையும் சேர்க்கணும்னு அனுப்புனான். அவன் ஒரு பொல்லாதவன், தாடியெல்லாம் வெட்டி துணியெல்லாம் கிழிச்சு அனுப்புன ஆளை அசிங்கப்படுறது. இந்த பூமியில நாம் ரட்சிக்கப்படாத ஜனங்க கிட்ட, ரட்சிப்பு இல்லாமல் தேவனை அறியாதவர்கிட்ட நீங்க ஒரு நல்ல தன்மையோ அன்பையோ ஒரு நன்றி அறிதலையோ எதிர்பார்க்கிறது என்பது மிகவும் தவறான ஒரு காரியம். என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் தத்துவத்தின்படி நாம் அங்க அந்த சிருஷ்டிப்பு இருந்தாதான் நம்ம நல்ல கனி கொடுக்க முடியும், நன்மைக்கு வர முடியும். எல்லாரும் ரட்சிக்க அவருக்கு விருப்பம் தான். எல்லாரும் வருவானா அப்படின்னு நீங்க பார்க்கணும். மனிதன் பெருமையினாலும் சுயத்தினாலும் விழுந்து போயிருக்கிறான். நம்ம பாவின்னு ஒத்துக்கிட்டோம், கொண்டாந்து இருக்கிறாரு. லாய்க்கில்லைன்னு ஒத்துக்கிட்டோம், கொண்டாந்து இருக்காரு. நமக்கு என்னங்க தகுதி? தகுதி இல்லை என்பதுதான் நம்முடைய தகுதியே. இந்த தாவீதுக்கு தகுதி என்ன? 8ஆம் சங்கீதம் வாசிங்க. நீர் சிருஷ்டித்த வானம் பூமி எல்லாம் பார்க்கிறேன் ஐயா, நீர் மனுஷனை விசாரிக்க, மனுஷகுமாரனை விசாரிக்க, மண்ணிலே நான் எம்மாத்திரம் ஐயா. இருதயத்திலிருந்து சொன்னா ஒரு ஆள் வாயில சொல்லுச்சுங்க, நடக்கையில இல்லை. நான் ஒரு ஆளா, பெஞ்சமின் கோத்திரம் ஆளா, எங்க அப்பா கீசா, நான் கழுதையானா, ஒன்னும் வாயில தான், இருதயத்துல தாழ்மை இல்லை, மேட்டிமை சிந்தையாக இருந்தார். நீங்க நான் ஒரு வகை ரகசியம் சொல்றேன், யூதர்கள் வருவாங்க, நீ அதுக்காக நினைக்காத, மேட்டிமை சிந்தையா இருக்காத, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான்ட்டார். ஒரே அடியா இன்னொரு ஆளு அதே கோத்திரத்துல இருந்து ஒரு கோத்திரத்துல ஒரு தாழ்த்தல இன்னொருத்தனை கொண்டாந்து சரிப்படுத்தினார். தாவீது இவ்வளத்தையும் பண்ணாலும் எப்ரோனில் பிறந்த அவனுடைய குமாரர்களும் சரியில்லைங்க. 6 பேர் பிறந்தான். நான் போகவா கேட்டுதான் போறான். எங்க போறான்னா எப்ரோனுக்கு போறான். இன்னொரு 5 நிமிடம் முடிச்சல எப்ரோனுக்கு போறான். அங்க பிறந்த 6 பேரும் உருப்படி இல்லை, இவனை நாசம் பண்ணிட்டான். அப்சலோம் கூட, அப்சலோமுக்காக இவன் புலம்புகிறான். அப்சலோமின் நிமித்தம் இவன் அவமானப்படுகிறான். அம்னோன் இவனை அங்கே மனமடிவாக்கி விட்டான். அம்னோன், அப்சலோம், அதோனியா 3 பேர். பாவ மனிதன், புறம்பான மனிதன், அங்கே சுயம் என்ற இடத்துல மாம்சீக மனிதன் முழுவதும் அவனை பாவ மனிதன், புறம்பான மனிதன், எல்லாம் அழிந்து போக முடியாது. அதான் விஷயம். பாவ மனிதன் அங்க 2 தெசலோனிக்கர் 2ல பாவ மனிதன் வெளிப்பட வரைக்கும் அப்படிதான் இருக்கு. 2 தெசலோனிக்கர் 2:3 வாசிக்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்
நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய 2 தெசலோனிக்கேயர் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் பாவ மனிதன் வெளிப்பட்டாலே அந்த நாள் பாவ மனிதன். ரோமர் 6:6 பழைய மனிதன். ரோமர் 6:6 பழைய மனிதன், இங்க பாவ மனிதன், அப்புறம் புறம்பான மனிதன். 2 கொரிந்தியர் 4 கடைசியில புறம்பான மனிதன். இந்த 3 அழிஞ்சாதான் நீங்க உள்ளான மனிதர்களே நாளுக்கு நாள் பலப்பட முடியும் என்ற இடத்துல இந்த 3 பேர் வேலையை பார்த்துட்டான். பாவ மனிதன் அம்னோன், அங்கே புறம்பான மனிதன், அதுக்கப்புறம் அங்க பாவ மனிதன், புறம்பான மனிதன், பழைய மனிதன். பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன். பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன். இந்த 3 அம்னோன், அப்சலோம், அதோனியா, இந்த 3 பேரும் இவனுக்கு வேதனையை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா இவனுடைய குமாரன் யாருன்னா எருசலேமில் பிறந்தவன். நாம் எங்கே பிறந்திருக்கிறோம்? நாம் எப்படி வாழுகிறோம்? நாம் தாவீதின் குமாரன், நாம் ஆபிரகாமின் குமாரன்னா ஆபிரகாமின் குமாரன் தாவீது தான் ஜெயம் பெற்றுகிறான். தாவீதின் குமாரன் சாலமோன் தான் ஜெயத்துக்கு வந்திருக்கான். அவன் எருசலேமில் பிறந்தான். நாம் எருசலேமில் பிறந்த சியோன் குமாரராக இருக்க வேண்டும். எருசலேமிலே பிறந்த சியோன் குமாரர் தான் ஜெயத்தை பிடிப்பார். எருசலேமில் பிறந்த சியோன் குமாரர் யாக்கோபு ஆகிய குழுவுக்கு பிறக்க முடியாது. அவன் வல்லமையானவனாக இருக்கிறான். நீங்க சியோன் குமாரராக, சியோன் குமாரத்திகளாக, ஆவிக்குரியவர்களாக உள்ளான மனிதர்களை பலப்பட்டால் உலகத்தின் ஆவிகள் நம்மை நெருக்க முடியாது. குழந்தையாகிய சபைக்கு தான் அங்க போராட்டம், நெருக்கம், உபத்திரவம் எல்லாம் இல்லையா? வளர்ந்தவனுக்கு என்னங்க உபத்திரவம்? 10 நாள் சோதித்து பாரு. 10 நாள் சோதனை, 10 நாள் துன்பம், 10 நாள் பாடு, ஜெயிச்சிருவோம். அது ஜெயம். அது சியோன் குமாரர் என்ற இடத்துக்கு வர வேண்டும். நாம அங்க பிரகாரத்துக்குள்ள வந்து அந்த பலிபீடத்திலே நின்ற கூடாது. பலிபீடமாகிய சபை அங்க லேபருக்கு வரணும், அந்த தொட்டிக்கு வரணும், உடன்படிக்கையின் சபையாக மாற வேண்டும். அதுக்கப்புறம் உள்ள வரணும், கேண்டல் ஸ்டிக், அந்த மெனோரா, அந்த சபையாக மாறணும். அதுக்கப்புறம் உபதேசத்தின் அடிப்படையிலே அங்கே டேபிள் ஆஃப் ஷூப்ரெட், அது சமூகத்தை பத்தி மேஜை என்ற இடத்துக்கு வரணும். அதுக்கு பின்பாக அங்கே இன்னொரு ஆட்கள் இருக்கு, தூபபீடம், தூபபீடத்துக்கு வர வேண்டும். அந்த தூபபீடமும் அங்க திரைக்கு அந்த பக்கம் இருக்கிற அனுபவத்துக்கு வரணும். அப்பதான் நீங்க முழுவதும் வளர்ந்த சபை என்ற இடத்திலே உடன்படிக்கை பெட்டி என்ற இடத்துக்கு வருவீங்க. அப்பதான் பெட்டி வந்தா ஜெயம், பெட்டி இருந்தா ஆசீர்வாதம், பெட்டி வந்தா ஜெயம். பெட்டி வந்தா சும்மா அதிரக்கூடாதுங்க, எதிரி கண்டுபிடிச்சிருவான். சும்மா குதிக்குது இது, எலும்பி வந்துருவான் எல்லாரும். சும்மா நீங்க மாம்ச எழுச்சியில ஆவில் நிறைஞ்சீங்கன்னா தெருல இருக்க அவ்வளவு பேரும் வந்துருவான், கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. நீங்க மாம்சத்துல என்ன புரியுங்களா இல்லையா? முறை பெட்டி கொண்டு வானா பெலிஸ்தரெல்லாம் வந்துட்டான்ல, பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டான்ல. அனுபவம். பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாருடைய பாதங்கள் படும்போது எதிரிகள் சிதறி போவார்கள். அப்போ பெட்டி எங்கிருந்து வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து வர வேண்டும். பெட்டி எங்கிருந்து வரணும்? சியோனின் கோட்டைக்குள்ளே இருக்க வேண்டும். சியோன் அது பலமான நகரம், அதோட இணைந்திருந்தால் தான் அந்த எருசலேமுக்கு அந்த பலன். சியோன் சர்வபூமியின் மகிழ்ச்சி, மகாராஜாவின் நகரம்னா, மகாராஜானா ஜெயம்தான், பட்டயம்தான். உங்களுடைய ரட்சிப்பினும் தலை சீராவை நீங்கள் இரும்பு போல எக்க ஆக்கி அது முட்டக்கூடிய இடத்துக்கு வரணும். பலமுள்ள குமாரராக வளரணும் இல்லையா? அப்பதான் முட்ட முடியும், இல்லாட்டி தலை உடஞ்சிருங்க. அப்ப ரட்சிப்பை நாம் பலப்படுத்தக்கூடிய இடத்துல ஆதி இருக்கு. ஒரு நாள் சத்தியம் பண்ணார், சத்தியமா அவரை எனக்கு தெரியாது, என்ன எப்பமா அந்த ஆளோட பார்த்த நீ அப்படின்னு கேட்டவர் தாங்க. இன்றைக்கு ஆலயத்தில் எழும்பி அங்க விசாரணை சங்கங்கள் இருக்கும் பொழுது எழும்பி அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறான், நீங்கள் கொன்ற இயேசுவை அவர் கர்த்தரும் தேவ கிறிஸ்துவும் ஆக்கி இருக்கிறார், ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அந்த பலன் எப்போ வரும்? ஆவியிலே பலன் கொள்ளணும்.
பாவ மனிதன் அழிந்து போகும்படியாக, புறம்பான மனிதனை அழிக்கும்படியாக நாம் புறம்பான பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதனை அழிக்க வேண்டும். பாவ மனிதன் அம்னோன் சகோதரியை கை போட்டான். பழைய மனிதன் பழி வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். பழி வாங்கிட்டானா அப்சலோமு? வாங்கினே மாத்திரம் இல்ல, பழைய மனிதனுக்கு சுபாவமே கிடையாது மாம்சத்துல, இல்லையா? ஜென்ம அந்த சுபாவம் அவனை ஓங்கும் போது அவனுக்கு சுபாவ ரீதியான அன்பே இருக்காது. தாயும் பார்க்க மாட்டான், தகப்பனும் பார்க்க மாட்டான். இது எல்லாம் நடக்கும் போது அவன் மேல் இரக்கமா இருந்து தாவீது சொன்ன காரணம், இவை எல்லாவற்றுக்கும் தான் தான் காரணம் என்று அவன் அறிந்து. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நம்ம இன்னொரு ஆளை குறைய சொல்லக்கூடாது, நம்ம தான். ஏன் அப்சலோம நீங்க மெதுவா நடந்துங்கன்னு ஏன் சொன்னான்? தன்னுடைய பாவம் தான் தன் பிள்ளைகளை பீடிக்கிறது என்று அறிந்து கொண்டான். நியாய தீர்ப்பு அவனுடைய பாவத்தில் உழைக்கப்பட்டதே அந்த வார்த்தைகள் உண்மை என்று தெரிந்து கொண்டான். அம்னோன் நாங்க பிரச்சனை பண்ணும்போதே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்சலோம காப்பாத்த தான் நீ போவாதேங்கிறான். போய் கொண்டு விட்டான். இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் ரொம்ப டேஞ்சர். புறம்பான மனிதன். புறம்பான மனிதனுக்கு ஒரு செல்ஃப் பிரஸ்டீஜ் இருக்கும். அவனுக்குன்னு ஒரு கௌரவம், சுய கௌரவம், ஈகோ, இதெல்லாம் மொத்தமா கட்டி ஒரே கட்டா வச்சிருக்கோம். அந்த கட்டை உடைக்கணும். அதான் யாருன்னா ஆதோனியா. நீங்க வாங்க, அங்க நியாயமே கிடைக்காது, நான் இருக்கேங்க, நான் இருக்கேன். யோவாவே ஏமாந்துட்டாருன்னா பாருங்க, இவ்வளவு வருஷம் கூட காட்டுலயும் கஷ்டத்திலையும் புகையிலையும் கிடந்த யோவாவை ஏமாத்தி விட்டானே. எல்லாம் டெக்கரேஷன் தான், ஃபுல்லா லைட்டு தான், ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவான். நீங்களும் உருப்பிட முடியாது, அவனும் உருப்பிட முடியாது. மொத்தம் போச்சு. நியாயம் கிடைக்காதுன்னு, நீதி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? என்னையா கடவுள் கிடைக்கிறான்னு நம்ம இருக்கணும். கம்மனு மொத்தம் கொண்டு போயிட்டான். யோவாவை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான். எல்லாம் போச்சு. தான் இருக்கும்போதே ராஜாவாக்குகிறான் சாலமோன். தேவன் இருக்கிற அதே சிங்காசனத்துல நீங்களும் நானும் உட்காரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறோம். இந்த காலவெளியில பழைய மனிதனை, பாவ மனிதனை, புறமான மனிதனை அழைச்சு தாழ்மை உள்ளிருந்து வெளிப்படும் தெய்வீக தன்மைகளை நாம் அடைந்துக்கிறோம். அதான் முக்கியம். அதுதான் தாவீதுக்கு கிடைத்த மேன்மை. தாவீதின் குமாரர் அங்க மூன்றாவது குமாரன் எல்லாவற்றையும் பண்ணார். முதல் குமாரன் செய்யல, சாலமோன் தவறிட்டார். இரண்டாவது குமாரன் யோசியா தவறிட்டாரு. தாவீதின் மூன்றாவது குமாரனாக இயேசு எல்லாவற்றையும் ஒரே கட்டா கொண்டு வந்தார். இந்த கட்டை நாம் அடைவதற்கு தான் இந்த வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க செய்தார். அவர் முகத்தில் அறிவாகிய ஒளியை உங்களை பிரகாசிக்க செய்கிறார்னா என்ன? கொலோசியர் 3:10 தன்னை சிஷ்யத்தோட சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைக்கும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் புதிய மனிதன் என்றால் உங்கள் சிஷ்யித்த தேவனை நீங்கள் அறிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 14க்கு வந்துடணும். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்க. அது ஒரே கட்டு. இந்த கட்டை உடைக்கணும்னா அந்த கட்டு இருக்கணும். பஞ்ச் கட்டுனா இப்ப வேற கட்டை பத்தி கிறிஸ்தவம் பேசுது. அந்த கட்டு கடவுளுக்கே தெரியாது, திணறிட்டார். இப்ப அது இல்ல, இது பஞ்ச் கட்டு, கொத்து, இல்லையா? அன்பின் கட்டை நீங்கள் தரித்து கொண்டால்தான் இந்த பழைய மனிதனின் எல்லா கட்டையும் உடைத்து நாம் புதிய மனிதனாக வர முடியும். அந்த கட்டை 1 கொரிந்தியர் 13 முதல் பகுதியில 14 தன்மை கட்டுறாரு. அதுல பூரணம் இருக்கிறது, அபூர்ணம் இருக்கிறது. 7 பூரணங்களும் 7 அபூர்ணங்களும் இருக்கிறது. அதுக்கு நேராக நம்முடைய பெயர்களை போட்டு பொருத்தி ஜெயம் பெற்று விடுங்கள். இப்பொழுதும் கடைசியா 13 இப்பொழுதும் விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. இந்த காலை வேளையிலே அவருடைய அன்பை அறிந்து கொள்வோம். அவருடைய முகத்தில் அறிவாகிய ஒளியை அடைந்து கொள்வோம். பூரண சர்க்குணத்தின் கட்டை அடைந்து கொள்வோம். பழைய மனிதன், பாவ மனிதன், புறமான மனிதன் முழுவதுமாக அழிக்கப்பட்டு நான் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படுகிறேன். அவர் முகத்தில் அறிவாகிய ஒளியை இந்த இருதயங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிருக்கவில்லை, தேவனால் உண்டாயிருக்கின்ற அறிக்கைப்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்தாலும் மனமுறையடைய மாட்டோம், துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளினாலும் நாங்கள் சாகிறதில்லை. கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் பலன் செய்கிறது. என் புறமான மனிதனானது நாளுக்கு நாள் அழிந்தோம், என் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் பலப்படுகிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நம்முடைய கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிப்போம், தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுவோம். இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியிலே தவிக்க வேண்டும். இந்த தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் நாம் இருக்கிறது அவருக்கு பிரயோஜனம் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த போர்வை நாம் கலைந்து போகாமல் ஜீவனானது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் வரைக்கும் இதை தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சோதனையோ ஒரு பாடோ ஒரு உபத்திரவமோ ஒரு காரியமோ நம்மை ஒன்று பண்ணக்கூடாது. அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எந்நேரம் கொல்லப்படுவோம், ஆடுகளை போல அடிக்கப்படுகிறோம் என்று எண்ணப்பட்டாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறோம். அன்பினாலே ஜெயம் கொள்கிறோம், அன்பினாலே பலப்படுவோம், அன்பினாலே உறுதியாக கட்டப்படுவோம். சியோனின் குமாரனும் குமாரத்திகளுமாக இருப்போம். சியோனிலே ஆளுகை இருக்கிறது, சியோனிலே சிங்காசனம் இருக்கிறது, சியோனிலே கிருபை இருக்கிறது, சியோனிலே உபதேசம் இருக்கிறது. யார் அந்த சியோன்? யார் அந்த எருசலேம்? எங்கே தேவன் இருக்கிறார்? தேவன் எங்கேயோ பரலோகத்தில் தேடக்கூடாதுங்க. எங்கேயோ அவசரம் இருக்க பரலோகத்தில் இருக்கிறார். சியோன் எங்கேயோ, எருசலேம் எங்கேயோ அங்க பரலோகத்திலிருந்து இறங்கி வருதுன்னு எழுதப்பட்டிருக்க. வாசிச்சு பாருங்க 21. தேவனிடத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருது. தேவனிடத்திலிருந்து ஆலயமா? ஆலயத்துக்குள்ளே தேவனா? ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவனும் தேவன் அல்ல. அவர் ஆலயத்திலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், ஆலயத்திலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். காரணம், நாம் அவரிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய வெளிச்சத்திலே உதித்திருக்கிறோம். நாம் அக்னியிலே பூத்திருக்கிறோம். அக்னியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலும் சோதனையில் வாடிடுவேனோ. அக்னியில் வளர்ந்தது வெயிலுக்கு வாடாது. நாம் அவரிலிருந்து உதித்திருக்கிறோம். சியோன் எருசலேம் அவரிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அவரிலே பிறந்த நம்மை ஒரு வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. நாம் குழந்தைகளாக இருந்தது போதும், நாம் புழுவாக இருந்தது போதும், நாம் வளராமல் இருந்தது போதும். சியோனே, உன் வல்லமை வந்தது தரித்துக்கொள். எருசலேமே, பலன் கொண்ட ஜெயங்கள். எருசலேம் குமாரத்தி, சியோன் குமாரத்தி ஒண்ணுமில்லாமல் போனதை இயேசு மாற்றி விட்டார். நாம் புதிய எருசலேமாக, ஒரு பரம தேசத்துக்கு உரியவர்களாக, சியோனை சார்ந்தவர்களாக நாம் மாறுவோம். என்னடா சியோனை பாடுறாங்க பெந்தகோஸ்துக்காரங்க, தங்களையே பாடிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. சியோனிலே தேவனும் தேவனிலே சியோனும் ஒன்றர கலந்திருக்கிறது. நம்மை காண்கிறவர்கள் தேவன். அவர் சதம் மனிதன், சதம் தெய்வம். சதம் என்றால் முழுவதும் 100% God, 100% human. ரெண்டையும் காட்டினார். அதிலே தெய்வீகம் மேற்கொண்டது என்ற இடத்துல நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய தன்மைகள் தெய்வீகம் மேற்கொள்ளட்டும். அவருடைய சுபாவத்தை தரித்துக் கொள்வோம். அவருடைய அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்வோம். அவருடைய வல்லமைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய அன்புக்கு நம்ம கீழ்படுத்துவோம். உயிரிழந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தாரே, நம்முடைய ஜீவியங்கள் வெளிச்சமாக மாறட்டும். நம்முடைய மரித்த நிலவரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். நம்முடைய வல்லமையில்லாத பக்கங்கள் வல்லமையால், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும். இந்த காலவேளையிலே எப்ரோனில் பிறந்தவர்களை காட்டிலும் எருசலேமில் பிறந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எருசலேம் குமாரராய் நீங்கள் மாறுங்கள். சியோன் குமாரராய் நாம் மாற்றப்படுவோம். சியோனிலும் எருசலேமிலும் அவருடைய வல்லமை வெளியாக்கப்பட்டிருக்கிறது. சியோனிலிருந்து அவருடைய உபதேசமும் செங்கோலாகி அவருடைய உபதேசம் நீட்டப்பட்டிருக்கிறது. கிருபையாகி அவருடைய உபதேசம் கையளிக்கப்படுகிறது. ஆவியினாலே அதை நிறைவாக்கிக் கொள்வோம். இந்த காலங்களிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். அந்த காலை